செட்ல அவர் வராருன்னா எனர்ஜி லெவலும் ஷூட் ஸ்பீடும் டபுள் ஆகிடும். சோ லெட்ஸ் வெல்கம் ஒரு பலத்த கரகோஷத்துடன் நம்ம ப்ரொடியூசர் திரு வி ராஜா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இவரது முதல் படம் யூகன். யூகனை அடுத்து நெல்லை பாய்ஸ் என்ற ஃப்ரெண்ட்ஷிப், லவ் மற்றும் கருத்து நிறைந்த ஒரு அழகான படத்தை இயக்கியுள்ளார். நம்முடைய டைரக்டர் திரு கமல்ஜி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இப்பொழுது தயாரிப்பாளர் திரு வி ராஜா அவர்கள் டைரக்டர் திரு கமல்ஜி அவர்களை கௌரவிப்பார். இன்று இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் அமர்ந்திருக்கும் சமூக நீதி சமத்துவத்திற்காக உறுதியுடன் போராடி வரும் ஒரு தனித்துவம் வாய்ந்த அரசியல் தலைவரும் சிறந்த சிந்தனையாளரும் பாராளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான MP திரு தோல் திருமாவளவன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அசுரன் வழியே ஒரு வரலாறு எழுதி தந்தவர், இப்போ அரசின் வழியே அடுத்து ஒரு பெரிய அலை உருவாக்குபவர், நம் தமிழ் சினிமா உலகின் ஒரு லெஜெண்ட், ஒரு சக்தி வாய்ந்த படைப்பாளி, சூப்பர் ஸ்டார்களை உருவாக்கிய மாயாஜால தயாரிப்பாளர், எல்லோராலும் அன்போடு கலைப்புலி என அழைக்கப்படுபவர், ஆம் தமிழ் திரைப்பட தயாரிப்பின் ஒரு மாபெரும் நாயகன், தயாரிப்பாளர் கலைப்புலி S தானு ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். லைகா புரொடக்ஷன்ஸ் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க துணைத் தலைவர், பாமக மாநில இளைஞர் அணி தலைவர், தொழிலதிபர் திரு தமிழ்குமரன் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தயாரிப்பாளர் திரு கே ராஜன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.
தயாரிப்பாளர் அசோக் சாம்ராஜன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். படத்தின் கதைநாயகன் அறிவழகன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நெல்லை பாய்ஸ் படத்தின் கதைநாயகி ஹேமா ராஜ்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். SK Group of Company, SK Pictures, SK Steels, SK Feeds, திரு SK சம்பத் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். Chief Finance Officer, TVS Supply Chain Solution Private Limited, திரு சிவகுமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். படத்தின் நிர்வாக மேலாளர் திரு ஆவடி ராஜேஷ் மற்றும் பாம்பே செல்வம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பாவலன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் திருமலை அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த படத்தின் இசையமைப்பாளர் ரஷாந்த் ஆர்வின் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திரைப்படத்துறை நலவாரிய குழு உறுப்பினர் திரு பரிமலா வாசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திரைப்பட நடிகை அபிநயா ஜென்சி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நிழற்குடை படத்தின் நாயகன் விஜித் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நடிகர் ரியாத் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். படத்தின் பாடலாசிரியர் சஞ்சய் செல்வம் மற்றும் மதன்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.
அட்வொகேட் ரஞ்சித் குமார் அவர்களை அன்போடு மேலே கலைக்கிறோம். அட்வொகேட் ரஞ்சித் குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அப்படியே போங்க சார். சார் ஒரு கேமரா ஃபுல்லாக லைன் வச்சுருக்காங்க, கொஞ்சம் வழி விடுங்க சார். சார் ஸ்டேஜிங் போகணும். எஸ்கேபி வித்யாஸ்ரம் பள்ளியின் முதல்வர் மிஸ்ஸஸ் எம் லாவண்யா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். படத்தின் நிர்வாக மேலாளர் திரு ஆவடி ராஜேஷ் மற்றும் பாம்பே செல்வம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இப்பொழுது நம் தயாரிப்பாளர் திரு வி ராஜா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக மேடைக்கு அழைக்கிறோம். திரு ரஞ்சித் குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தயாரிப்பாளர் திரு வி ராஜா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். மாலை வணக்கம் அனைவருக்கும். நான் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப என்னுடைய தரம் தந்த ஒரு வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் 6 o'clock சொல்லியிருந்தோம். முக்கியமான விஐபிகள் வரதுனால கொஞ்சம் தாமதமாச்சு. ஸோ அது அதிகமாகவே தாமதமாக இருக்கிறதுனால உங்கள் எல்லார்ட்டையும் நான் என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதைத் தொடர்ந்து என்னுடைய சில கருத்துக்களை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு தொடர்ந்து விஐபிகள் பேசுவாங்க. நெல்லை பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் ஒரு பல சிரமங்களுக்கு மத்தியில், எல்லாரும் சொல்கிற கதை தான் அது, பல சிரமங்களுக்கு மத்தியில் பெரிய போராட்டங்களை சந்தித்து இன்றைக்கி நாங்கள் திரைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி சினிமா இருக்கிற சூழ்நிலை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் கடந்து இவ்வளோ ஒரு போராட்டங்களை சந்தித்து இன்றைக்கி இந்த படம் திரைக்கு வரப்போகுது. அந்த ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. டைரக்டர் கமல்ஜி ரொம்ப சிறப்பாக அந்த படத்தை இயக்கியிருக்காரு, எல்லா டெக்னீஷியன்ஸும் ஒருங்கிணைச்சிருக்காரு. இவ்வளோ ஒரு முதன்மையாக அந்த படத்தை கொண்டு இன்றைக்கி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படமாக தமிழ் திரையுலகில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு இயக்குனருக்கினுடைய வாழ்த்துக்கள். மேடையில் வீட்டிருக்கக்கூடிய நம்மளுடைய திருமாவளவன் ஐயா அவர்கள் நிறைய சிரமங்களுக்கு மத்தியில் நேரத்தை ஒதுக்கி நமக்காக இந்த சிறுவர்களை வாழ்த்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். கலைப்புலி தானு சார், நான் ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது. நான் ஒரு 20 நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கனவோடு இருந்தேன். கொஞ்சம் தாமதமானதுனால, ப்ரோக்ராம் தாமதமானதுனால நான் ஒரு சில வார்த்தைகளோடு முடிச்சுக்கிறேன். தானு சாரை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. ஏன்னா அவ்வளோ இருக்குது. அது கட்டுரையாகவே போய்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு முறையும் நான் ஒரு சிறுவனாக இருந்தும் என்னை அரவணைச்சு என்னை வழி நடத்தி இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வந்திருக்காங்க. நான் செய்கிற செயல், ஒவ்வொரு செயலையும் என்னை கண்டித்து இவ்வளோ அழகாக வழி நடத்திட்டு இருக்காங்க. எனக்கு எந்த வகையிலும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. சினிமா நேசிக்கக்கூடிய ஒரு பையன் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக எனக்காக ரொம்ப மெனக்கிட்டு இருக்காரு, நேரத்தை ஒதுக்கியிருக்கிறாரு. காலையில் 6 மணியும் சரி, நைட்டும் சரி, எப்போ வேணாலும் சொல்லு ராஜான்னு சொல்லி என்னை திறம்பட வழிநடத்தி கொண்டிருக்கேன் என்னுடைய குருநாதர் அவர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். லைக் தமிழ்குமரன் சார் ரொம்ப பிஸி ஷெட்யூலு. நான் வரமாட்டாருன்னு வாசல்னு ஏங்கிட்டு இருந்தேன். ஸோ ஒரு எதிர்பார்ப்பில்லாத ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ்குமரன் சார் ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய வருகைக்கு. நம்மளுடைய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய செயலாளர், சிறுபட தயாரிப்பாளர்களுடைய பாதுகாவலர்
அவர் இருக்கிறதுனால தான் இன்னும் இந்த சினிமா அந்த சிறு படங்கள் எல்லாம் இன்னும் உயிர் பிச்சுட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் நம்ம. ஏன்னா பெரிய படங்கள் வந்து திரையரங்கில் 3 மாதத்துக்கு இருக்கா 2 மாதத்துக்கு இருக்கா வருது. அந்த சிறு படங்கள் தான் வந்து இன்னைக்கு தமிழ் திரையுலகை காத்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த தயாரிப்பாளர்களை காக்கும் ஒரு சக்தியாக தான் வந்து நாங்கள் ராதாகிருஷ்ணன் சார் அவர்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில். ஸோ அதை தொடர்ந்து மேடையில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எங்கள் அண்ணன் ராஜன் அண்ணன் இருக்காங்க. அவங்க வந்து சமீபத்தில் எந்த ப்ரோக்ராம்லையும் கலந்துக்கல, எனக்கு சொன்னாங்க அண்ணன் பூன் அண்ணன். அதையும் கடந்து இந்த வயதிலையும் வந்து இந்த தம்பியை வாழ்த்துவதற்கும் இந்த திரைப்படத்தை வாழ்த்துவதற்கும் இயக்குனர் அவர்களை வாழ்த்துவதற்கும் வந்திருக்காங்க. அவருக்கு என்னுடைய நெஞ்சம் கலந்த நன்றிகள். கதாநாயகி ஹேமா சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் கொஞ்சம் தானே சார் பண்ணியிருக்கேன் அப்படின்னாங்க. மேடம் படமே நீங்கள் தான். ஸோ பாண்டியன் ஸ்டோர்ஸ் பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லாருமே. இன்னைக்கு அதில் இருக்கிற அந்த புகழ் விழ இன்னைக்கு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நெல்லை பாய்ஸ்க்கு அப்புறம் அவங்களுடைய லெவல் வேற லெவலில் போகும். ஹேமாஜி உண்மையிலே சொல்கிறேன், சூப்பராக இருக்கும் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ். அதில் மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அது கமல்ஜி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு உங்களுக்காக டைரக்டரு. ஸோ ஹீரோ கெனி வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு குழந்தை. அவர் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவார், இப்போ பண்ணிட்டு இருக்காரு. ஒரு யங்ஸ்டராக ஒரு யூத்தாக ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஹீரோவாக வந்து இந்த சினிமா திரையுலகத்துக்கு இந்த நெல்லை பாய்ஸ் மூலமாக நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஸோ நிறைய வாய்ப்புகள் கொடுங்க ஹீரோக்கு. ரொம்ப நல்ல பையன், தங்கமான பையன். நீங்கள் எப்போ பேசினாலும் என்ன சொன்னாலும் வந்து ஒரு குழந்தை மாதிரி பேசுவாப்புல. இப்படிப்பட்ட கதாநாயகர் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம் தமிழ் சினிமா திரையுலகத்திற்கு. ஸோ கெனிக்கு வாய்ப்பு கொடுங்க. சாரி, அறிவழகன், நாங்கள் செல்லமாக கூப்பிடுறோம் கெனின்னு. அறிவழகனுக்கு வாய்ப்பு கொடுங்க தொடர்ந்து. ஸோ மேடையில் வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய சகோதரர்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தராக சொல்லும் பொழுது தாமதமாகும், அதனால் நான் அந்த சிறு நிமிடங்களையும் மட்டும் எடுத்துக்கிறேன். மேடையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மூத்த தயாரிப்பாளர்களும் சரி, நம்மளுடைய அரசியல் ஜாம்பவான் ஐயா அவர்களுக்கும் சரி, ஒரு சின்ன ஒரு பணிவான வேண்டுகோள் தான். இதன் மூலமாக இந்த மேடையை இதன் மூலமாக நான் பயன்படுத்திக்கிறேன். 2 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நடிகருக்கு வந்து ஆண்டு விழா கொண்டாடுறாங்க, இசையமைப்பாளருக்கு ஆண்டு விழா கொண்டாடுறாங்க. கலைப்புலி தானு சார் வந்து எல்லாருக்குமே தெரியும். நான் சிறுவன், இன்று வந்தவன். 1997 திருமாவளவன் ஐயா நான் பார்த்துருக்கேன், நான் பேசியிருக்கேன் சிறுலிபுத்தூரில். அது அப்போ இந்த சின்ன வயசு. ஆனால் அதையும் கடந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன்னா தானு ஐயாவுடைய வழிநடத்தல் தான். 40 ஆண்டு காலம் ஒரு தயாரிப்பாளர் சினிமா துறையில் இன்றளவும் வேரூன்றி மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் நிற்கிறார் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இதை எல்லாருமே சினிமாவில் ஒரு லெஜெண்டா ஒரு முன்னோடியா வச்சு எல்லாரும் பின்பற்றணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு படம் எடுக்கிற தயாரிப்பாளர் அடுத்த நிமிஷத்துல காணும். நம்ம தான் சொல்லுவோம் அங்கங்க ஏவிஎம் ஸ்டுடியோ அங்கங்க பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு படம் எடுத்திருக்கேன் எப்போ ஒரு 6-7 வருஷம் இருக்கு அப்படிம்பாங்க. ஆனால் இன்றளவும் 40 ஆண்டுகள் அவர் நிறைவு செய்து வெற்றி விழா கண்டு கொண்டிருக்கிறார், பொன் விழா கண்டு கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஊடகத்துறை நண்பர்களே, இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள், இந்த மாமனிதரை நாம் சிறப்பாக கொண்டாட வேண்டும். தமிழ் திரையுலகில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் எவ்வளவு முதன்மையானது, முன்னுதாரணமானது என்று எல்லாருக்குமே தெரியும். அதிலிருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய எல்லாருக்கும் பிடித்த ஒரு மனிதர் செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். அவர் இன்றும் போராடி கொண்டிருக்கிறார் தமிழ் திரையுலகிற்காக. அடுத்து தலைவராக களமிறங்கிக் கொண்டிருக்கும் நம்மளுடைய தமிழ்குமரன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள். அடுத்து வரக்கூடிய இந்த நிர்வாகம், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் அடுத்து வரக்கூடிய நிர்வாகம் அது உங்களது தலைமையில் இருந்தால் நிச்சயமாக இந்த சிறுவனுடைய ஒரு பணிவான வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளுங்கள். கலைப்புலி தானு ஐயா அவர்களுக்கு 40 ஆண்டுகள் நிறைவு செய்ததற்காக ஒரு விழா எடுங்கள். எந்த தயாரிப்பாளருக்காக விழா எடுத்திருக்கிறார்கள்? தயாரிப்பாளர்கள் இந்த சினிமா துறை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தயாரிப்பாளர்களை கொண்டாடுவதற்கு இங்கு யாருமே இல்லை. நடிகர்களை கொண்டாடுகிறோம், இசையமைப்பாளர் ஐயாவை கூட கொண்டாடணும், அது நமக்கு தேவையானது, உரித்தானது, மதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ஆனால் தயாரிப்பாளர்களை ஏன் இப்படி விடுறீங்க? அவங்க தான் முதன்மையானவங்க, அவங்க வேணும். அதனால இது போன்ற முன்னோடிகள் சிறுவர்களை வளர்த்து விடும் பொழுது அவர்களை நாம் கொண்டாட வேண்டும். ஐயா திருமலன் ஐயா நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் பேசணும், ராஜனன் இருக்காங்க. ஸோ அதனால என்னுடைய உரையை அதோடு முடித்துக் கொள்கிறேன். நெல்லை பாய்ஸ் படம் விரைவில் வெளியாக போயிருது, அடுத்த மாதம் என்பதை உறுதி செய்து நிறைவு செய்வதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். தேதியை விரைவில் அறிவிப்போம். அனைவரும் வாழ்த்துங்கள். ஊடகத்துறை நண்பர்கள் ஒத்துழைப்பு கொடுங்க. இப்படி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக அனைவருக்கும் உங்களுடைய பாதம் தொட்டு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thanks for your powerful speech, sir. திரு கமல்ஜி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். டைரக்டர் திரு கமல்ஜி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டாக ஆடியோ லான்ச்சில் பேசுகிறது. இந்த படம் வந்து முழுக்க ஒரு 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 டவுன் பேஸ்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் படம். ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஷிப் ப்ளஸ் லவ் பேஸ் பண்ணி எடுத்திருக்கு. மிச்ச படத்துக்கும் சிட்டியில் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் ஒரு நெல்லை சைடில் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது இந்த படம். ஆக்சுவலி
நாலு பேரும் பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. ஹீரோ அறிவழகன் பெர்ஃபார்மன்ஸ் எப்படிங்கிறது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. ஏன்னா அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காப்புல ஒரு சில சீன்ஸ். ஆக்சுவலி ஹேமலதா ஹேமராஜ்குமார் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு ஐ மீன் நைட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5 o'clock வரைக்கும் ஷூட் போகும். கொஞ்சம் கூட ஒரு முகம் சுளிக்காமல் ஃபுல்லாக நடித்தாங்க. ஸோ அவங்க செம்மையாக நடிச்சிருக்காங்க படத்தில். ஒரு இடத்துல எல்லாருமே ஒரு டச்சிங்கான ஒரு சீன் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். அண்ட் கெனி என்ற அறிவழகனுக்கும் வாழ்த்துக்கள். திருமா சார் அண்டு கலைப்புலி தானு சார் எல்லாருக்கும், கே ராஜன் சார் எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். எஸ்கே பிக்சர்ஸ் அண்டு சார் உங்களுக்கும் வணக்கம் சார், வாழ்த்துக்கள் சார். அப்புறம் என்னோடய ஃபேமிலியாக இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும், ஐ மீன் முக்கியமாக என்னோட ரோல் மாடல் சொல்லலாம் ஒரு கேரக்டர் வைஸ், சிவகுமார் சார் உங்களையும் நான் வெல்கம் பண்ணுறதுல சந்தோஷப்படுறேன். ஸோ தேங்க்யூ. படம் வந்து ஒரு பசங்களுக்கான ஒரு மாஸ் கமர்ஷியல் படமாக தான் பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். குறிப்பாக இந்த படத்தில் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து இந்த செகண்ட் வரைக்கும் எனக்கு கூட இருக்கிற பாம்பே செல்வம் அண்ணா, சரவணன் அண்ணா, அப்புறம் ஆவடி ராஜேஷ்ண்ணா, இவங்க எல்லாருக்கும் இந்த ஒரு நன்றி சொல்லி இது பண்ண முடியாது. ஸோ இவங்க என் கூட ரொம்ப ட்ராவல் பண்ணுறாங்க, இன்னமும் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். ஸோ நீங்கள் எல்லோரும் படத்தை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். எந்த இடத்துலையும் உங்களுக்கு போர் அடிக்காது. ஒரு பயங்கர ஃபாஸ்ட்டான ஒரு கமர்ஷியல் படமாக இருக்கும். என்னடா அதுக்குள்ளே படம் ஆரம்பிச்சிச்சு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு 1 hour 50 minutes தான் படத்தோட டியூரேஷனே வச்சுருக்கு. ஸோ படம் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறத தாண்டி உட்காந்துட்டு எந்திரிச்சு போகிறதுக்குள்ளேயும் அதுக்குள்ளேயும் முடிஞ்சிருச்சா படம் அப்படிங்கிற ஸ்டேஜில் பண்ணி வச்சுருக்கு. ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ப்ரெஸ் அண்ட் மீடியா. இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு. ஸோ ஏதாவது தப்பாக பேசியிருந்தா இல்லை யாரையும் விட்டுருந்தேன்னா என்னை சாரி கேட்டுக்கிறேன். அண்ட் லிரிக் ரைட்டர் என்னோட சஞ்சய் அண்டு மதன்குமார், ஸோ அவங்களுக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். சூப்பராக லிரிக் எழுதியிருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னொன்று என்னோடய ஃபேமிலி, அம்மா அப்பா எல்லாருக்கும், ஐ மீன் அவங்க இல்லைன்னா இந்த ஸ்டேஜ் இல்லை, நானே இல்லை ஆக்சுவலாக. ஸோ அவங்களுக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன், கடவுளுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கும் மேலே என்னோட ப்ரொடியூசர் அண்ட் என்னோட அண்ணன் திரு ராஜா அவர்கள். எனக்கு வந்து எனக்கும் அவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு யாராலையுமே வந்து புரிஞ்சிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரிலேஷன்ஷிப்பு. ஸோ இந்த படத்தெல்லாம் தாண்டி அடுத்து ஃபர்தராக நாங்கள் லைஃப் லாங் ட்ராவல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாய்ப்பளித்த எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. நடிகர், தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் விநியோகஸ்தர் சங்க தலைவர் அன்பு அண்ணன் திரு கே ராஜன் அவர்களை நடிக்க அழைக்கிறோம் பேசுவதற்கு. அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ் இனத்தின் எல்லோருக்குமான தலைவர், அவரை குறிப்பிட்ட இவங்களுக்கு தான் தலைவர்னு இப்போ சொல்ல முடியாது. தலைவர் என்னுடைய உயிர் தம்பி திருமா. எல்லா தலைவர்களும் ஒரு வித்தியாசமான தலைவர். யாரை கேளுங்க, எந்த கட்சிக்கார கேளுங்க, திரும்ப ஒரு தனி குணமா. அரசியல் ஒழுக்கம், நேர்மை, பிறரை மதிக்கிற தன்மை, கூட்டமைப்புன்னு வச்சுக்கிட்டா அந்த விதியை மாறாதவர். உரிமையில கேட்பாங்க, ஆனா ஒத்து போயிடுவார். பேசி சரி பண்ண ஒத்து போயிடுவார். அப்படி ஒரு ஒற்றுமையை, தமிழக ஒற்றுமைக்காக பாடுபடுகிற ஆளுநர் தலைவர் என் உயிர் தம்பி திருமா அவர்களே, என் அருமை சகோதரர். நாங்கள் கூட பிறக்கல, அவ்வளோதான். தமிழ் சினிமாவில் எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள்லாம் படம் எடுத்தாங்க. 50 படம் 100 படம் எடுத்தவங்கெல்லாம் இருக்காங்க. பட் அவங்கெல்லாம் இப்போ இல்லை. என்னுடைய சகோதரர் தானு, கலைப்புலி தானு, கஷ்டப்பட்ட காலத்திலும் சரி, இன்ன வரைக்கும்
இன்னைக்கு சினிமா ரொம்ப சிரமத்தில் இருக்கு, ரொம்ப சிக்கல்ல இருக்கு. அந்த காலத்திலே ஒரு அற்புதமான படங்களை திட்டமிடுதல், செயல்படுதல், வெற்றி பெறுதல், அதே கொள்கையா வச்சிருக்கிற என்னுடைய கலைப்புலி தான் அவர்கள். அதுக்கடுத்து என் தம்பி ராதாகிருஷ்ணன், ப்ரொடியூசர் சங்க செயலாளர், அடுத்த தலைவராக வரப்போறதா சொன்னாங்க. அருமை தம்பி லைக்கா கம்பெனியை பாதுகாத்து கொண்டிருக்கிற தமிழ்மாறன், எல்லோரையும் நான் வருக வருக என வரவேற்று வாழ்த்தி ஒரு 3/4 மணி நேரம் பேசலான்னு பார்க்குறேன். இப்போ 8:15 ஆயிடுச்சு. ஒரு 3/4 மணி நேரம், 1 நிமிஷம் குறைஞ்சா கூட என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா இப்போ 8:15 ஆச்சா. இப்போ பேச ஆரம்பிச்சா எல்லாரும் 10:30 மணிக்கு தான் வீட்டுக்கு போவீங்க. இது தொல் திருமாவளவன் மேடை. அவர் இருக்கும்போது நம்ம யாரும் அதிகம் பேசக்கூடாது, என்னை தவிர. நெல்லை பாய்ஸ் ட்ரெய்லர் பார்த்தோம், சிறப்பா இருந்தது. இளைஞர்கள் கூட்டம், டைரக்டர் நல்லா வேலை வாங்கியிருக்கீங்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல அந்த சின்ன காட்சிகள் நல்லாவே இருந்தது. நண்பர்கள் காதல், வீரம், ரவுடிசம், கொலை கொள்ளை எல்லாமே நிறைய பண்ணியிருந்தாரு. டைரக்டர் கமல் சிறப்பாக பண்ணதால தான், டைரக்டரோட ப்ரொடியூசரோட ஒத்துழைத்தால் தான் இன்னைக்கு ப்ரொடியூசர் அவர் இங்கே வாழ்த்தினார். இந்த படத்தின் தயாரிப்பாளர் தம்பி வி ராஜா, அற்புதமான பையன். அதாவது நான் பெறாத ஒரு பிள்ளை, அன்பு செலுத்தின அப்படி தவறுகளை தட்டி கேட்கற தயங்கவே மாட்டான். அதுல ஒரு ஜூனியர் திருமாவளவன், யார் தப்பு செஞ்சாலும் சரி, அது வாட்ஸ்அப்ல எடுத்தாங்கன்னு வச்சுங்க, திட்டி தீத்துருவான் எல்லாரையும். அவனை கண்டா பயப்படுவாங்க நிறைய பேர், அவன் என்ன பார்த்து பயப்படுவான், ஏன்னா எனக்கு ஜூனியர். இன்னும் நான் ஒரு வேண்டுகோள் வச்சான், எங்க கலைப்புலி தானுக்கு சினிமா உலகம் ஒரு பாராட்டு தெரிவிக்கணும்னு. தான் ஏற்றுக்கொள்ளாத ஒன்னே வேண்டுகோளை வச்சிருக்கான். தானே விரும்ப மாட்டார். அவர் யாராவது 2 வார்த்தை புகழ்ந்தாருன்னா முகத்தை இப்படி திருப்பிக்கார், நாம பேசவே முடியாது. உண்மையா பாராட்டுவோம். ஏன்னா இந்த சினிமா சிரமத்தில் ஒவ்வொரு படத்தையும் வெற்றி படம் எடுத்துட்டு இருக்க ஒரு அற்புதமான ஒரு தயாரிப்பாளர். அவரை போல சிலரால் தான் இன்னைக்கு சினிமா நிமிர்ந்து நிற்குதுன்னா தான் ஒரு பெரிய காரணம். அடுத்து என்னுடைய மாப்பிள்ளை ஐஸ்வரி கணேஷ், அவன் ஏற்கனவே ஒரு 10 படம் எடுத்துட்டு இருக்கான். இப்போ ஒரே ஆள் 10 படம், வேல்ஸ் இன்டர்நேஷனல். அப்புறம் நம்ம லைக்கா படம் நல்ல பெரிய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஏஜிஎஸ், மீதி யாராவது நினைச்சு பாருங்க, இன்னும் சிலர் இருக்காங்க. ஆனா சொல்லுகிற அளவுக்கு யாரும் இல்லை. சினிமாவோட சிரமப்படுது. ஆனா திட்டமிட்டு செஞ்சா வெற்றி படம். மக்கள் நல்ல படங்களை பார்க்குறாங்க. சின்ன படம், ஹீரோ பெரிய ஹீரோ சின்ன ஹீரோ பார்க்கறது இல்லை. கதை இருக்கா, அதை ஒழுங்கா எடுத்து சமுதாயத்துக்கு சொல்லியிருக்காங்களா, அந்த படத்தை இன்னைக்கு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. கடந்த 1 வருஷத்துல சின்ன படங்கள் நிறைய வெற்றி பெற்று, அதனால் இந்த படமும் நெல்லை பாய்ஸ் ஒரு வெற்றி படமாக அமையும். ராஜா இன்னொரு படத்துல ஹீரோவை நடிச்சு அவனே டைரக்ட் பண்ணிட்டு இருக்கான். இந்த படம் வெற்றி பெற்று, அந்த படம் வெற்றி பெற்று அவன் ஒரு பெரிய ஹீரோவா வரணும். இந்த டைரக்டரும் பெரிய டைரக்டராக வரணும். இசையமைப்பாளர் 2 பாட்டு கேட்டால் நல்லா இருந்தது. அந்த தம்பிக்கு என்னுடைய வாழ்த்தை சொல்லி எல்லோரும் வாழ்க.
நல்ல படங்களை பார்த்து பாராட்டுங்கள். தமிழ் கலாச்சாரம் பண்பாடு காக்கிற படங்களை பாருங்கள். இன்னைக்கு தமிழ் கலாச்சாரத்தை கெடுத்து குட்டிச்சவராக்குகிற படங்கள் ஏராளம். கஞ்சா கடத்தல், கொலை, கொள்ளை. என்ன சார், ஒரு துப்பாக்கியில் 50 பேரை சொல்கிறேன் சார். ஒரு துப்பாக்கி 6 குண்டு இருக்குமா? என்ன 50 பேரா? இப்படி ஒருத்தர் ஆயிடுச்சு, அந்த பக்கம் 6 பேர் விழறான். அதாவது அந்நேச்சுரல். அதெல்லாம் வேணாம். இயற்கையாக படம் எடுத்தால் தமிழ் மக்கள் பார்க்க தயாராக இருக்கிறார்கள் என்பதை சொல்லி இந்த படம் வாழ்க, வெற்றி பெறுக, தயாரிப்பாளரும் வெற்றி பெற்று பணம் சேர்க்க வேண்டும் என சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதிப்பிற்குரிய ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனிஸ் நண்பர் அவர்களை மேடை கலைக்கிறேன். அண்ணன் ஜேக்கப் அண்ணன் அவர்களை எங்கிருந்தாலும் மேடை கலைக்கிறேன். அதைத் தொடர்ந்து நமது படத்தில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய தொழிலாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசியதற்கு பிறகாக நமது விஐபிகள் பேசுவார்கள். ஏன்னா அவங்க பேசிட்டாங்கன்னா நம்ம எல்லாருமே கிளம்பிடுவோம். அதுக்காக தான். தற்பொழுது கலைப்புலி தானு ஐயா அவர்கள் நமது முன்பு உரையாற்றுவார்கள். அனைவரது அன்பும் ஆசீர்வாதத்தோடு தற்பொழுது நெல்லை பாய்ஸ் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலை நடைபெற இருக்கிறது. உங்கள் கரகோஷங்களை சற்று எழுப்புங்கள். நன்றி. திரு தோல் திருமாவளவன் ஐயா அவர்கள் இசையை வெளியிட கலைப்புலி தானு அவர்கள் பெற்றிடுவார். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. என் நகமாலும் எழுச்சி தமிழர் விடுதலை கட்சியில் தலைவர் பாசத்துக்குரிய தொல் திருமா அவர்களே, விநியோக சங்க தலைவர் ராஜன் அவர்களே, நாளைய திரையுலகின் தயாரிப்பாளர் நன்னம்பிக்கை தமிழ்குமரன் அவர்களே, சிறுபட தயாரிப்பின் பாதுகாவலன் தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களே, சேலத்தை சார்ந்த சகோதரர் அவர்களே, சாம்ராட் அசோக் அவர்களே, மேடையில் வீட்டுக்குரிய மேன்மையாளர்களே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் அத்துணை நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தம்பி ராஜா செய்து முடிவு என்றால் முடித்துவிட்டு தான் வந்து நிற்பார். அவருடைய சொல்லாடல், செயலாற்றல் அத்தனையும் திரையுலகுக்கு அதிகம் கிட்டியிருக்கிறது, கிட்டப்போகிறது. அவர் எந்த படம் ஆரம்பித்தாலும் அவருக்கு நான் சொல்லுவது என்னென்னா ஜாக்கிரதை ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதைன்னுவேன். ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது என் மகனத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. காட்சிகள்லாம் விறுவிறுன்னு போகுது, பாடல்கள்லாம் செவி குளிர்ந்தது, சிந்தை மகிழ்ந்தது. மிக சிறப்பாக
படத்தை இயக்கியிருக்கிறார் கமல் தம்பி. இன்றைய திரையுலகுக்கு ரொம்ப 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 அவசியம் ஒரு கட்டுப்பாடு. இன்றைக்கு என்னை பற்றி பாராட்டு விழான்னாரு. கரெக்டாக ராஜன் சார் சொல்லிட்டாரு. சூப்பர் ஸ்டார் அவர் 50 வருஷமாக முடிச்சிருக்கிறாரு. அவர் படைத்த சாதனைகள் அளப்பரிது, எண்ணில் அடங்கா, ஏட்டில் அடங்கா, எழுத்தில் அடங்கா. அப்படிப்படிய சாதனை படைத்தவரே எனக்கு ஃபோன் செய்து தயவு செய்து விழா எடுக்காததானு எனக்கு பிடிக்காதுன்னாரு. அவர் சொல்லும்போது அதை சேர்ந்து கொண்டு செயல்பட எனக்கு மட்டும் விழா தேவையா? ஆகவே சிலரது விழாக்கள் பெருங்கணக்காக கேளிக்கையாக நாம் எடுக்கும் விழாக்கள் இந்த சமுதாயத்தை மீட்டெடுப்பதற்காக. இந்த சமுதாயம் மேன்மையேற வேண்டும். அதற்கு எழுச்சி தமிழர் பக்க பலமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நாம் பெற்றது பெரும்பாக்கியம். அத்துணை சமுதாயத்துக்கும் சமதர்மத்துக்கும் ஒரு அடையாளம்தான் தொல் திருமாவர்கள். அப்படிப்பட்ட மனிதரோடு நாம் பயணிப்பதே நாம் பெற்ற பாக்கியம் என்று சொல்லி, தம்பி ராஜா மிகப்பெரிய இடத்துக்கு வருவாய், உயரிய நிலை அடைவாய், இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடுகிறேன். நன்றி, வணக்கம். நமது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய செயலாளரும் சிறுபட தயாரிப்பாளர்களின் பாதுகாவலராக அழைக்கப்படக்கூடிய அன்பு சகோதரர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசுவார். மேடையில் வீட்டிருக்கிற சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினரும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவரும் எழுச்சி தமிழருமான அண்ணன் அவர்களே, எனக்கு முன்னால் வாழ்த்துரை வழங்கிய என்னுடைய அண்ணன் பாசத்துக்குரிய ராஜன் அவர்களே, எங்களை எந்நாளும் வழி நடத்தி கொண்டிருக்கிற அண்ணன் கலைப்புலி தான் அவர்களே, எதிர்காலத்தில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை தலைமையேற்று வழிநடத்த இருக்கிற தமிழ்குமரன் அவர்களே, அரங்கத்தில் கூடியிருக்கிற ஆன்றோர் சான்றோர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி வந்த வணக்கத்தை தெரிவித்து நெல்லை பாய்ஸ் மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இணை இயக்குனர் பிரபு அவர்கள் இந்த மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அதைத் தொடர்ந்து நம்மளுடைய தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய துணைத் தலைவரும் லைக்கா சேர்மனும் பாமக இளைஞரணி மாநில தலைவருமான அன்பு சகோதரர் திரு தமிழ்குமரன் அண்ணன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். நெல்லை பாய்ஸ் இசை மற்றும் ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வருகின்றுள்ள அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமானன் அவர்களே, இந்திய சினிமாவின் என்சைக்ளோபீடியா, நம்ம தான அண்ணனை பத்தி சொல்லணும். அவர் நம்ம ராஜாவை பத்தி சொல்லிட்டே இருப்பேன். நான் போறப்பெல்லாம் சொல்லுவாரு, நல்ல துடிப்பான இளைஞர் தம்பி அப்படின்னு சொல்லுவாரு. ராஜாவுக்கு மட்டும் இல்லை, அங்க சிறுபட தயாரிப்பு அவ்வளவு பேர் அண்ணா ஆபீஸ்ல உட்காந்துருப்பாங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி போனோம், கூட்டம் கம்மியா இருந்தது. அண்ணன் கிட்ட கேட்டேன், என்னன்னா இப்ப மட்டும் இல்ல தம்பி இப்பதான் போனாங்க அப்படின்னாரு. எனக்கே ஒரு 1 மணி நேரம் அட்வைஸ் பண்ணுவாரு. அது சின்ன தயாரிப்பாளர் பெரிய தயாரிப்பாளர் எல்லாருமே சினிமா நல்லா இருக்குன்னு சொல்லி அப்படி ஒரு மாமனிதரை நீங்க பார்க்கவே முடியாது. தானன் மாதிரி ஒரு 2 பேர் இந்த தமிழ் சினிமா எங்கேயோ போயிடும். தானன் அவர்களே மற்றும் ராஜன் அவர்களே, ராதாகிருஷ்ணன் அவர்களே மற்றும் அசோக் சாம்ராட் அவர்களே, இந்த இசை நிகழ்ச்சிக்கு வருகின்றுள்ள பத்திரிகை ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். ராஜா நம்ம கடந்த முறை தேர்தலில் தான் தெரியும், ரொம்ப துடிப்பான இளைஞர். அவர் ஒரு இடத்துல இருக்க மாட்டாரு, அவ்வளோ இதா இருப்பாரு, ரொம்ப விசுவாசமா இருப்பாரு எல்லாத்துக்கும். ஆனா அவருக்காக அன்பு தம்பி இந்த படத்துல மிகப்பெரிய லெவலில் வரணும், படம் ஒரு வெற்றி படமா அமையணும். அதே மாதிரி என்டையர் டீம், நம்ம டைரக்டர் கமல்ஜி, இசையமைப்பாளர், ஒளிப்பதிவாளர் எல்லாருக்கும் மிகப்பெரிய வெற்றி அடைன்னு சொல்லி வாழ்த்தி இந்த வாய்ப்பு நன்றி விடைபெறுகிறேன். நான் ஒரு சிறு கருத்தை இங்க நான் பதிவு பண்ணிக்கிறேன். எத்தனையோ தலைவர்களை நம்ம சந்திச்சிருக்கிறோம். ஆனால் ஒரு தலைவர் மட்டும் இன்றளவும் அனைவரது மனதிலும் வேறொன்றி நிற்கிறார். அப்படின்னா நான் சிறு வயதிலிருந்தே பார்த்துட்டு இருக்கேன். நான் 1997 நான் சாரை பார்த்துருக்கேன். சிறுலிபுத்தூர்ல ஒரு ஹோட்டல் அறையில் முதல் முறை எனக்கு கூட்டு போய் காட்டினாங்க, இது திருமாவளவன் சார் நம்ம இளைஞர்களுக்காக எழுச்சிமிக்க தலைவராக உருவாகி வந்திருக்காரு அப்படின்னு.
அதுக்கப்புறம் அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப போராடினேன். நான் பல முறை இங்கே காத்து கிடந்திருக்கேன், பார்க்க முடியல. ஸோ இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு ஜாம்பவான் வந்து இன்னைக்கு நம்மளுடைய இசை வெளியீட்டு விழாவில் இங்கே வந்து நமக்காக நேரத்தை ஒதுக்கி நம்மளை வாழ்த்து வந்திருக்கிறாரு. ஸோ நமது முன்பு ஒரே வந்திருக்கும் மதிப்பிற்குரிய தோல் திருமாவளவன் ஐயா அவர்களை வாழ்த்து வரவேற்கிறேன். சரி சார். தயாரிப்பாளர் ராஜா ப்ரொடியூசர், கமல் டைரக்டர். தம்பி அறிவுழகன் தமிழ் குமரன் தம்பி அறிவலை ஹீரோ பாப்பா பேர் ஹேமா. வேற யார்? ராஜா ப்ரொடியூசர், கமல். அப்புறம் தமிழ் குமரன் வேற இசையமைப்பாளர் பிரசாந்தா. ஓகே. ஓ ரைட், ரஷாந்த். ரைட்டா. அன்பார்ந்த நெல்லை பாய்ஸ் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் தம்பி ராஜா அவர்களே, இயக்குனர் கமல்ஜி அவர்களே, இசையமைப்பாளர் ரஷாந்த் அவர்களே, இத்திரைப்படத்தின் கதாநாயகன் தம்பி அறிவழகன் அவர்களே, கதாநாயகி தங்கை ஹேமா அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று வாழ்த்துரை வழங்கி அமர்ந்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய அண்ணன் கலைப்புலி தான் அவர்களே, வாழ்த்துரை வழங்கி நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய அண்ணன் கே ராஜன் அவர்களே, திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் துணைத் தலைவர் அன்பு இளவல் தமிழ்குமரன் அவர்களே, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயலாளர் திருமிகு ராதாகிருஷ்ணன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திரு எஸ்.கே. சம்பத் அவர்களே, சஞ்சய் செல்வம் அவர்களே, மதன்குமார் அவர்களே, அபிநயா ஜென்சி அவர்களே, விஜித் அவர்களே, ரியாத் அவர்களே, வித்யாராம் அவர்களே, திருமதி லாவண்யா அவர்களே மற்றும் திரு சிவக்குமார் அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இந்த திரைப்பட குழுவை சார்ந்த தொழில்நுட்ப கலைஞர்களே, திரளாக கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் நேரம் கடந்து இந்த நிகழ்வை நாம் தொடங்கியிருக்கிறோம் என்று ஒவ்வொருவரும் இங்கே பேசியதை நீங்கள் அறிவீர்கள். காலத்தாழ்வுக்கு நானும் ஒரு காரணம். அதற்காக என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நெல்லை பாய்ஸ் என்கிற இந்த திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழா, அதிலே பங்கேற்கிற ஒரு வாய்ப்பு, இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய தயாரிப்பாளர் ராஜா அவர்களுக்கும் இயக்குனர் கமல் அவர்களுக்கும் இந்த படத்தின் நாயகன் தம்பி அறிவழகன் அவர்களுக்கும்
என்னுடைய நன்றியை முதலில் உரித்தாக்குகிறேன். ராஜா அவர்களை பற்றி திரைப்படத்தில் இன்றைக்கு மிக பெரும் ஜாம்பவான்களாக இருக்கக்கூடிய அண்ணன் தானு அவர்களும் அண்ணன் ராஜன் அவர்களும் பலரும் இங்கே பேசினார்கள். எனக்கு பெரிய அளவில் அவர் அறிமுகம் இல்லை. இயக்குனரும் தயாரிப்பாளரும் அறிவழகன் அவர்களோடு வந்து இந்த நிகழ்வுக்கு வர வேண்டும் என்று எனக்கு அழைப்பு விடுத்தார்கள். பல்வேறு பணிச்சுமைகளுக்கு இடையிலே எனக்கு சற்று தயக்கம் இருந்தது. ஆனாலும் மறுதலிக்க இயலவில்லை. அதற்கு முக்கியமான காரணம், இந்த படத்தின் நாயகனாக நடிக்கிற தம்பி அறிவழகன் என்னால் அன்போடு கென்னி என்று அழைக்கப்படக்கூடிய தம்பி குழந்தையிலிருந்து என் மடியில் வளர்ந்த ஒரு பிள்ளை. நான் எண்ணி பெருமைப்படுகிறேன். திரைப்பட கதாநாயகர்களை தொட்டு பார்த்தால் போதும் என்கிற நிலையில் இருந்த நான் இன்றைக்கு ஒரு நாயகனை நானே மடியில் வளர்த்தேன் என்று பார்க்கிற போது அது பெருமகிழ்வை தருகிறது. கே நகர் ஒட்டகப்பாளையத்திலே நான் ஒரு வாடகை வீட்டில் தங்கியிருந்தேன் சில காலம். அந்த வீடு தம்பி அறிவழகனுடைய பெற்றோர் திரைப்பட கேமராமேன் தம்பி வில்லாளன் என்கிற சிகாமணியின் வீடு. அவர் யார் என்றால் ட்ரம்ஸ் சிவமணி அவர்களின் மருமக பிள்ளை, மைத்துனர். அந்த வீட்டில் நான் இருந்தபோது இவன் 1 வயதோ 2 வயதோ 3 வயது குழந்தைகள் என்றால் எனக்கு அப்படி ஒரு பிரியம் உண்டு. அதிலும் இவன் வித்தியாசமானவன். பார்ப்பதற்கு மிகவும் அழகாக கவர்ச்சிகரமாக இருப்பான். அவ்வளவு அழகிய ஒரு குழந்தை. கொழுகொழுவென்று இருப்பான். அவன் நான் வெளியிலே சுற்றுப்பயணம் போய்விட்டு வந்து நள்ளிரவு வந்தாலும் அவனை பார்த்தால் விடமாட்டேன். காலையில் நிகழ்ச்சிகளுக்கு புறப்படுவதற்கு முன்பு அவனை பார்த்துவிட்டு தான் செல்வேன். அப்படி அவன் மீது ஒரு பிரியம். நிறைய கிள்ளி வைத்திருக்கிறேன், கடித்து வைத்திருக்கிறேன். அப்படி இருந்த ஒரு பிள்ளை இன்றைக்கு வளர்ந்து திரைப்படத்துறையிலே ஒரு கதாநாயகனாக ஒரு படத்தில் நடிக்கிறான் என்பதை அறிந்து உள்ளபடியே நான் பெரிதும் மகிழ்ந்தேன். அவனை பார்க்கிற போதெல்லாம் எப்போது உன் படம் வருகிறது என்று திரும்ப திரும்ப கேட்பேன். எத்தனை பலர் அப்படி படங்களில் நடித்து அந்த திரைப்படங்கள் வெளியிடாமல் அப்படியே நின்று விடுவதையும் நாம் பார்க்கிறோம். திரைக்கே வராமல் போய்விடுகிறது. சிறு முதலீட்டு படங்கள் அப்படி பல நெருக்கடிகளை சந்திக்கின்றன. அவர்களால் பெரிய அளவிலே பிரம்மாண்டமான விளம்பரங்களை செய்ய முடிவதில்லை. வெளியீட்டாளர்களும் அந்த அளவுக்கு போட்டி போட்டுக்கொண்டு வாங்க வருவதில்லை. அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், விநியோகஸ்தர்கள். சிறு முதலீட்டு படங்கள் எத்தகைய நெருக்கடிகளை எல்லாம் சந்திக்கின்றன என்பதை நாம் அவ்வப்போது அறிகிறோம். அந்த வரிசையிலே இந்த படமும் ஒன்றோ? அறிவழகன் நடித்த படம் திரைக்கு வராமல் போய்விடுமோ என்ற கவலை எனக்கு இருந்தது. திடுமென போன வாரம் வந்து தயாரிப்பாளர் ராஜா அவர்களையும் கமல்ஜி அவர்களையும் அழைத்து வந்து அறிமுகப்படுத்தி, இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் கட்டாயம் வர வேண்டும் என்று தன்னுடைய பெற்றோரோடு வந்து, அவருடைய தாயாரும் இங்கே வந்திருக்கிறார், அவர்கள் வந்து என்னை அழைத்த போது என்னால் மறுதலிக்க இயலவில்லை, மகிழ்ச்சி தாழவில்லை. கட்டாயம் நான் வருகிறேன், எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் வருகிறேன் என்று உறுதியளித்தேன்.
கட்சி அலுவலகத்தில் ஏறத்தாழ 200 பேருக்கு மேல் இன்றைக்கு திரண்டிருந்தார்கள். 5 மணிக்கே எனக்கு பதற்றம் வந்து விட்டது. 6 மணிக்கு நிகழ்ச்சி ஆயிற்றே, பெரிய தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் எல்லோரும் வருவதாக சொன்னார்களே, அவர்களெல்லாம் முன்கூட்டியே வந்து காத்திருப்பார்களே என்கிற பதற்றம். ஆனாலும் என்னால் உரிய நேரத்திற்கு வர இயலாத அளவுக்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நிறைய தோழர்கள் வந்து என்னை சூழ்ந்து கொண்டார்கள். அவற்றையெல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு நான் இங்கே வந்து உங்கள் முன்னால் நிற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தம்பி அறிவழகனை நான் நெஞ்சார வாழ்த்துகிறேன். அது என்னுடைய முதல் கடமை. அவருக்கு இப்படி ஒரு வாய்ப்பை தந்த ராஜா அவர்களுக்கும் கமல்ஜி அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அவர் பிரபலமான குடும்ப பின்னணியை கொண்டவர் அல்ல, ஏற்கனவே பல படங்களை நடித்து புகழ் பெற்றவர் அல்ல. ஆனாலும் அவரை ஒரு நாயகன் ஆக்க வேண்டும் என்று துணிந்து தம்பி ராஜா அவர்கள் ஒரு முதலீட்டை செய்திருக்கிறார் என்றால் அவருக்கு எப்படி என்னுடைய பாராட்டை தெரிவிப்பது, வாழ்த்துக்களை தெரிவிப்பது என்று திணறி நிற்கிறேன். அதற்காக அவரை நான் மீண்டும் ஒரு முறை வாழ்த்தவும் பாராட்டவும் கடமைப்பட்டிருக்கிறேன். நெல்லை பாய்ஸ் கதை முழுமையாக நாம் இன்னும் திரைப்படத்தை பார்க்கவில்லை, தெரியவில்லை. ஆனால் அந்த எழுத்தை பார்த்ததும் நான் கேட்டேன், என்ன இந்த நெல்லையில் நிறைய அறிவாள்கள் இருக்கின்றன, கொடுவாள்கள் இருக்கின்றன, இந்த எழுத்தின் வடிவமைப்பிலேயே அருவா இருக்கிறதே என்று கேட்டேன். நெல்லை என்றாலே அருவாள் என்று சொல்லக்கூடிய நிலை. அப்படித்தான் அதை சித்தரிக்க வேண்டும் என்று இல்லை. திரைப்படங்களில் எனக்கு நெடுநாளாக உள்ள ஒரு பெரிய கேள்வி, வன்முறைகள் இல்லாமல் படம் எடுக்கவே முடியாதா என்ற கேள்வி. வன்முறைகளுக்கு முன்னுரிமை அல்லது முக்கியத்துவம் தராமல் திரைப்படங்களை எடுக்க முடியாதா என்ற கேள்வி. திரைப்படங்களில் காட்டுவதைப் போல் உள்ளபடியே மக்களிடையே வன்முறை கலாச்சாரம் இருக்கிறதா என்ற கேள்வி. இயக்குனர்கள் மாற்றி சிந்திக்க வேண்டும். ஒரு கதாநாயகன் என்றால் அவன் 10 பேரை ஒரே நேரத்தில் அடித்து வீழ்த்துவான், 100 பேரை எதிர்கொள்வான், பெரிய அளவில் ஒரு தாதாயிசம் அல்லது ரவுடியிசம் இருந்தால்தான் அவன் ஹீரோ என்று கட்டாயமாக வலிந்து அதை காட்டித்தான் ஆக வேண்டுமா என்ற கேள்வி எனக்கு உண்டு. நெல்லையில் எவ்வளவோ பேர் கல்விமான்கள் இருக்கிறார்கள், தொழிலதிபர்கள் இருக்கிறார்கள், ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள், நீதிபதிகள் தோன்றியிருக்கிறார்கள், இன்னும் பல்வேறு சிறப்புக்குரியவர்கள் இருக்கிறார்கள். தென் மாவட்டங்கள் என்றாலே அருவா கலாச்சாரம், நெல்லை என்றாலே அருவா கலாச்சாரம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிற போக்கு தொடர்ந்து இருக்கிறதே என்ற கவலை எனக்கு உண்டு. இந்த படத்தை வைத்து நான் பேசுவதாக கருத வேண்டாம், பொதுவாக பேசுகிறேன். அதை நாம் நியாயப்படுத்துகிறோம், காதலும் வீரமும் தமிழர் பண்பாடு என்று. வீரம் என்பது வேறு, வன்முறை என்பது வேறு. நான் மதுரையிலே 90களின் தொடக்கத்தில் இந்த இயக்கப் பணிகளை ஆற்றிய போது தோழர்களுக்கு பேசுகிற போது வீரம் என்றால் அருவாளை தூக்குவது என்று பொருள் அல்ல. நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம் என்று ஒரு முழக்கமே நான் எழுதினேன். நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம், நெருப்பலைக்குள் வீழ்ந்த போதும் அடிமை நெறி மீறி பாய்தல் தீரம் என்று வீரத்திற்கும் தீரத்திற்கும்
நான் ஒரு முழக்கம் எழுதினேன். இது ஒரு கவிதை வரியாக தோழர்கள் எடுத்துக்கொண்டார்கள். வீரம் தீரம் என்பது முரட்டுத்தனமாக செயல்படுவது என்று பொருள் அல்ல, மூர்க்கமாக செயல்படுவது என்று பொருள் அல்ல. அருவாளை தூக்கி நோஞ்சான்களை வெட்டுவதுதான் வீரம் என்று பொருளாகாது. நிராயுத பாணிகளை வெட்டுவது, ஆயுதம் தாங்கிய கும்பல் நிராயுத பாணிகளை வெட்டுவது வீரமாகாது. 10 பேர் சேர்ந்து பேருந்திலே வருகிற நிராயுத பாணிகளை சுற்றி வளைத்து அவர்களை வெட்டி வீழ்த்துவது வீரம் என்ற ஒரு பார்வை இங்கே இருக்கிறது. அப்படி அல்ல. நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கை, நாம் உள்வாங்கிக் கொண்ட கொள்கை, அந்த கொள்கைக்கு நெருக்கடி வருகிற போது அரசு தரப்பிலிருந்து வந்தாலும் பிற தரப்பிலிருந்து வந்தாலும், காவல்துறை தந்தாலும் அல்லது மற்றவர்கள் தந்தாலும், அந்த கொள்கையிலிருந்து ஒருபோதும் நான் வழுவ மாட்டேன். சிறையில் அடைத்தாலும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன். துப்பாக்கி சூட்டை நடத்தினாலும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன் என்று எதிர்த்து நிற்பதுதான் உண்மையான வீரம். ஆனால் நாம் இங்கே வன்முறையை வீரமாக சித்தரிக்கிறோம். ரவுடியிசம் என்பது வேறு, ஹீரோயிசம் என்பது வேறு. ஆனால் இங்கே ரவுடியிசம் தான் ஹீரோயிசமாக மீண்டும் மீண்டும் உயர்த்தி பிடிக்கப்படுகிறது. புரட்சி என்பது வேறு, வன்முறை என்பது வேறு என்று நான் ஒரு பாடல் ஒரு திரைப்படத்திற்காக எழுதி கொடுத்தேன். அந்த பாடலும் திரைப்படத்தில் வந்தது. புரட்சி என்பது கட்டாயம் ரத்தம் சிந்திதான் ஆக வேண்டும் என்று இல்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் செய்தது ஆயுதம் இல்லாத ஒரு புரட்சி. அவர் எந்த இடத்திலும் ஆயுதம் ஏந்துவோம் என்று சொல்லவில்லை. ஆயுதம் ஏந்துவதற்கான எந்த சூழலையும் அவர் உருவாக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு இந்திய அரசியலில் விவாதங்களின் மைய பொருளாய் இருப்பது அம்பேத்கரின் சிந்தனைகள் தான். அரசமைப்பு சட்டம்தான் இன்றைக்கு இந்திய அரசியலின் மைய பொருளாக இருக்கிறது. நாம் இங்கே சமூக நீதி என்று பேசுகிறோம், அது அரசியலமைப்பு சட்டத்தின் கோட்பாடுதான். சுதந்திரம் என்று பேசுகிறோம், அது அரசியலமைப்பு சட்டத்தின் கோட்பாடு. சமத்துவம் என்று பேசுகிறோம், அது அரசியலமைப்பு சட்டம் முன்மொழிகிற கோட்பாடு. மதச்சார்பின்மை என்று பேசுகிறோம், அது அரசியலமைப்பு சட்டம் முன்மொழிந்திருக்கிற கோட்பாடு. ஒரு தரப்பு மதம் வேண்டும், அரசுக்கு மதம் வேண்டும் என்று சொல்லுகிற தரப்பு இங்கே உண்டு. அரசுக்கு மதம் வேண்டாம், மக்களுக்கு மதம் வேண்டும். மதம் என்பது அரசுக்கானதல்ல, மக்களுக்கானது. இதுதான் அரசமைப்பு சட்டம் சொல்லுவது. இது எவ்வளவு பெரிய புரட்சி! இன்றைக்கு எளிய மக்கள் கல்வி பெற முடிகிறது, அதிகாரம் பெற முடிகிறது, கருத்து சொல்ல முடிகிறது, ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து போராட முடிகிறது. இவ்வளவு வாய்ப்புகளையும் எது தருகிறது என்றால் அரசமைப்பு சட்டம் தருகிறது. இவ்வளவு பெரிய மாற்றங்கள் இன்றைக்கு நிகழ்கிறது என்றால் அது அரசமைப்பு சட்டத்தால். ஒரு காலத்தில் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது, பெண்களுக்கு கல்வியே இல்லை என்கிற நிலை இருந்தது, சொத்துரிமை இல்லை என்கிற நிலை இருந்தது. அவர்கள் விரும்புகிற வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாத நிலை இருந்தது. இன்றைக்கு அதுவெல்லாம் மெல்ல மெல்ல மாறி வருகிறது. 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வருகிற போது மாவட்டத்திலும் சரி மாநிலத்திலும் சரி முதல் மதிப்பெண் எடுக்கிறவர்கள் பெண் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். விளையாட்டு போட்டிகளாக இருந்தாலும் வேறு வகையான போட்டிகளாக இருந்தாலும் அதிலே இன்றைக்கு பெண் பிள்ளைகள் முதலிடத்தில் இருக்கிறார்கள். இந்த சில 10 ஆண்டுகளில் இவ்வளவு பெரிய முன்னேற்றம் பெண்களிடையே ஏற்பட்டிருக்கிறது. அவர்களால் நீதிபதிகளாக இருந்து தீர்ப்பு வழங்க முடிகிறது, வழக்கறிஞர்களாக இருந்து வாதாடி வெற்றி பெற முடிகிறது, அரசியல் தலைவர்களாக இருந்து கட்சியை வழிநடத்த முடிகிறது. இதற்கெல்லாம் வழிவகுத்தது எது என்றால் அரசமைப்பு சட்டம்தான். இதுதான் புரட்சி, அமைதி புரட்சி.
எனவே வன்முறையை புரட்சி என்று நாம் கருதக்கூடாது. ரவுடிசத்தை ஹீரோயிசம் என்று நாம் சித்தரிக்க கூடாது. சொல்லுவதற்கு, பேசுவதற்கு, விவாதிப்பதற்கு, வெற்றிகரமாக அதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு நிறைய கருப்பொருள்கள் இருக்கின்றன. தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் இன்னொரு கோணத்தில், மாற்று கோணத்தில் சிந்தித்து படைப்புகளை கொண்டு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. எல்லோரையும் போல ஒரு குத்துப்பாட்டு இருக்க வேண்டும், நெருக்கமான காதல் காட்சியில் இருக்க வேண்டும், கவர்ச்சிகரமான காட்சிகள் அமைய வேண்டும், அதுதான் வியாபார உத்தி என்று ஒரு வரையறையை வைத்துக்கொண்டு ஸ்கிரிப்ட் எழுதுகிற நிலை இருக்கிறது. அந்த வரையறைகளை உடைக்க முடியும். கதாநாயகன்களின் மூலம் நம்பிக்கையை மக்களிடத்திலே விதைக்க முடியும். எவ்வளவோ கருப்பொருள்கள் நமக்கு இந்த சமூகத்தில் கிடைக்கின்றன. இந்த திரைப்படம் வன்முறையை அடிப்படையாக கொண்டிருக்கிறதா அல்லது கவர்ச்சிகரமான காட்சிகளை கொண்டிருக்கிறதா என்று நமக்கு தெரியாது. ஆனால் பொதுவாக இப்படி ஒரு பார்வை இருப்பதை நாம் பார்க்கிறோம். நான் பார்க்கிற எல்லா படங்கள்லையும் குறைஞ்சது 3 சண்டை இருக்கு, 4 சண்டை இருக்கு. அதுல கடுமையான இரத்த வெறி கொண்ட வன்முறைகள் இருக்கின்றன. அதை பார்க்க 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 வன்முறை என்பது இயல்பானது என்று ஒரு உளவியல் இங்கே கட்டமைக்கப்படுகிறது. வன்முறையை கண்டு ஐயோ இது பாவம், இது தவறு, இது அநீதி, இப்படி செய்யலாமா என்று பதறுகிற உள்ளம் போய் இதுவெல்லாம் இயல்பானது, இதுவெல்லாம் நடக்கும், இவையெல்லாம் நடக்கத்தான் வேண்டும் என்று ஒரு பொது உளவியலை இத்தகைய காட்சிகள் கட்டமைக்கின்றன. வன்முறையின் மீது ஒரு எதிர்மறை விமர்சனம் இல்லாமல் அதை கடந்து போகிற நிலை உளவியலாக கட்டமைக்கப்படுகிறது. எந்த ஒரு காட்சியை திரும்ப திரும்ப நாம் காட்டுகிறோமோ அந்த காட்சி இயல்பான ஒன்றாக மாறிவிடுகிறது. எவ்வளவு பேரை தீ வைத்து கொளுத்தினாலும் நம்ம கண்டுக்காம இருக்கிறோம். ஏன்னா திரைப்படங்களில் பார்த்த காட்சிகள் பெண்களை நிர்வாணப்படுத்தி பெட்ரோல் ஊற்றி கொளுத்தினாலும் நாம் அப்படியே அதை வெறும் காட்சியாக பார்த்து கொண்டு சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம், அரட்டை அடித்துக் கொண்டிருக்கிறோம். நம் மனம் பதறுவதில்லை. இவையெல்லாம் வாழ்க்கையில் நடக்கிறது. கொடூரமான படுகொலைகள் நடக்கின்றன. மேலவளவிலே 7 பேரை வெட்டி படுகொலை செய்கிறார்கள் பட்டப்பகலில். தமிழ்நாடு அமைதியாக இருந்தது. திண்ணியம் என்கிற இடத்திலே ஒருவன் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டான் என்பதற்காக அவனை கட்டி வைத்து உதைத்து அவன் வாயிலே மலத்தை திணித்தார்கள். நாடு அமைதியாக இருந்தது. 2002ஆம் ஆண்டு நான் வன்னிக்கு போயிருந்த போது அண்ணன் பிரபாகரன் அவர்கள் போனவுடன் என்னிடத்தில் கேட்ட கேள்வி இதுதான். திண்ணியத்தில் ஒருவன் வாயில் மலத்தை திணித்தானே, என்ன கொடுமை, 3 நாள் நான் உறங்கவே இல்லை. இதையெல்லாம் எப்படி உங்கள் மாநிலத்து தலைவர்கள் சகித்து கொண்டு அமைதியாக இருக்கிறார்கள்? வாயிலே மலத்தை திணித்தவன் இன்னும் உயிரோடு இருக்கிறானா என்று கேட்டார். ஒரு அநீதி நடக்கிற போது ஒருவன் உள்ளம் கொதிக்கிறது என்றால் அவன்தான் புரட்சியாளன். எந்த ஊர்ல நடக்குது, எங்க ஊர்ல நடக்குதா அப்படின்னு பார்த்து கொதிப்படைகிறவன் இல்லை. எங்க சாதிக்கு நடக்குதான்னு பார்த்து கொதிப்படைகிறது கொதிப்பல்ல, புரட்சி அல்ல. எங்கோ ஒரு இடத்தில் அநீதி நடக்கிறது என்றால் இந்த அநீதி நடப்பது கொடுமை என்று பதறுகிற அந்த உள்ளம், அதுதான் புரட்சிகர உள்ளம். அப்படி பதற முடியாமல் ஆக்குவது எது என்றால் திரைப்படங்களில் காட்டுகிற இத்தகைய காட்சிகள் தான். தினந்தோறும் பார்க்கிறோம். எல்லா படத்திலும் வன்முறைகள். 10 பேர் சேர்ந்து ஒரு கொடூரமா வெட்டி படுகொலை செய்யக்கூடிய காட்சிகள், ரத்தம் தெறிக்கிற காட்சிகள், இதெல்லாம் நம்ம ஒரு படமாக தான் காட்சியாக தான் நடத்துகிறோம். ஆனால் அதை பார்க்குற மக்கள் மத்தியில் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அது ஒரு பொது உளவியலை கட்டமைக்கிறது. இப்படி தான் நடக்கும். அங்கே 2 பேரை வெட்டிட்டாங்களா, 10 பேரை வெட்டிட்டாங்களா,
அதை பற்றி நமக்கு பிரச்சனையே இருக்காது, கவலையே இருக்காது, பதற்றமே இருக்காது, படபடப்பு இருக்காது, பதைப்பு இருக்காது. அப்புறம் அநீதி நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும். வீட்டுக்குள்ள புகுந்து ஒருத்தன் துப்பாக்கியால சொல்றான் கர்நாடகாவில். ஏண்டான்னா அவன் இடதுசாரி சிந்தனையாளர். நாடு அமைதியாக இருக்கிறது, பதறவே இல்லை. அந்த கவலையிலிருந்து நான் இதை சுட்டி காட்டுகிறேன். இந்த திரைப்படத்தை முழுமையாக பார்க்க ஆசை. ஏனென்றால் அதிலே தம்பி அறிவழகன் கதாநாயகனாக நடித்திருக்கிறான் என்பதும் ஒரு காரணம். நெல்லை பாய்ஸ் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், நம்முடைய கமல்ஜி அதை எப்படி இயக்கியிருக்கிறார், நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் இருக்கிற தம்பி ராஜா அவர்கள் எப்படி இதிலே கவனம் செலுத்தி இருக்கிறார், அவருக்கு எதிர்காலம் இருக்கிறது என்று அண்ணன் ராஜன் அவர்களும் பேசினார், அண்ணன் தானு அவர்களும் பேசினார். ஒரு படத்தை தயாரிப்பது எவ்வளவு பெரிய போராட்டம் என்பது நமக்கு தெரியும். சிறு முதலீடு என்றால் அதற்கு சிறு படம் என்று நாம் சொல்லுகிறோம். எந்த படமும் சிறிய படம் பெரிய படம் என்று இல்லை. முதலீடு தான் சிறிய முதலீடு, பெரிய முதலீடு. சிறு முதலீட்டு படங்கள் என்று வேண்டுமானால் நாம் சொல்லலாம், சிறு படங்கள் என்று சொல்லக்கூடாது. தயாரிப்பாளர்களுக்கு இருக்கிற நெருக்கடிகள், அந்த படத்தை தயாரித்து அதை திரைக்கு கொண்டு வருவது என்பது எவ்வளவு பெரிய போராட்டம் என்பது நமக்கு தெரியும். வந்ததும் அண்ணன் சொன்னார், 200 படம் வருதுன்னா 190 படங்கள் படுத்துக்குது, 10 படங்கள் தான் ஓடுது. ஆனாலும் இன்னும் 100 பேர் திரும்ப அந்த களத்துக்குள்ள வராங்க. இந்த தகவலை சொன்னார். தயாரிப்பாளர்கள் நலிவடைந்து விடக்கூடாது, நட்டமடையக்கூடாது. அவர்களும் இங்கே பாதுகாப்பாக தொடர்ந்து இயங்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த சங்கங்கள் எல்லாம், தயாரிப்பாளர்கள் சங்கம், இயக்குனர்கள் சங்கம் என்று ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் தனித்தனியே சங்கங்கள். தயாரிப்பாளரும் இயக்குனரும் ஒருமித்த கருத்தோடு இணைந்து இயங்கினால்தான் ஒரு படம் முழுமை பெறும். அந்த படத்தை திரைக்கும் கொண்டு வர முடியும். அதற்கு இந்த சூழல் ஏதுவாகவும் அமைய வேண்டும். இவற்றையெல்லாம் கடந்து இயக்குனர், தயாரிப்பாளர் போன்றவர்கள் ஒரு படத்திலே எந்த காட்சிகளை அமைக்க வேண்டும் என்பதிலும் ஒரு முற்போக்கான பார்வை கொண்டிருக்க வேண்டும். சாதி அமைப்பை நியாயப்படுத்துவது, சாதி பெருமையை உயர்த்தி பிடிப்பது, மதவாத அரசியலை நியாயப்படுத்துவது, இவையெல்லாம் சமூகத்தின் நலன்களுக்கு உகந்தவையா என்கிற சிந்தனை தேவை. பெரியார் அதற்காக தம் வாழ்க்கையை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டார். 65 வயதிலேயே தன் வாழ்வை முடித்துக் கொண்டார் புரட்சியாளர் அம்பேத்கர். அல்லும் பகலும் படித்து படித்து எழுதி எழுதி உறக்கம் இல்லாமல் அந்த வாழ்வை முடித்துக் கொண்டார். அவர்களெல்லாம் இந்த சமூகத்தில் எத்தகைய மாற்றத்தை உருவாக்க விரும்பினார்களோ அந்த மாற்றத்தை உருவாக்குவதற்கு நாம் பெரிதாக திரைப்படத்திலே பிரச்சாரம் செய்ய முடியாது. ஆனால் அதற்கு எதிரான காட்சிகளை அமைத்து ஒரு எதிரான போக்கை சமூகத்திலே வளர்த்து விடாமல் இருந்தாலே போதும். இது என்னுடைய பணிவான வேண்டுகோள். இளம் இயக்குனர், இளம் தயாரிப்பாளர், இவர்களுக்கு எதிர்காலம் இருக்கிறது. ஆகவே இவர்கள் ஒரு முற்போக்கான பார்வை கொண்டவர்களாக பரிணமித்து வளர வேண்டும், வெல்ல வேண்டும் என்று நெஞ்சார வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களினுடைய உரையை தொடர்ந்து ஒரு சில வார்த்தைகள் விரைவாக நமது படத்தின் நடித்த கதாநாயகி மற்றும் சில நிர்வாகிகள் பேசிவிடுவார்கள். நெல்லை பாய்ஸ் படம் காதலுக்கு மட்டும் இல்ல, நட்புக்கும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த படம். இந்த படத்தின் தலைப்பை வைத்து கலைப்புலி தான ஐயா அவர்கள் கூடத்துல என்னிடத்துல கேட்டிருக்கிறார்கள், என்னப்பா இது ஒரு அருவாளா இருக்கு அப்படின்னு. ஸோ இதை மாற்று கருத்தாக நெல்லைனால எப்பயுமே இந்த வன்முறை கலாச்சாரம் இந்த மாதிரியே போயிட்டு இருக்கு. அதை வந்து இயக்குனர் கமல்ஜி அவர்கள் அதை முற்றிலும் மாற்றி அமைச்சிருக்காங்க. இங்க மேடைக்கு முன்னாடி அமர்ந்திருக்கக்கூடிய கொஞ்ச நேரம் கொஞ்சம் அமைதியா இருங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து விடுவோம். ஸோ இங்க முன்னாடி அண்ணன் விஆர் அண்ணன் இருக்காங்க, ஸோ ரஜினி அண்ணன் வந்திருக்காங்க, மாணிக்கம் சார், யாரும் எல்லாரும் மேல கூப்பிட முடியல. ஸோ வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து நம்முடைய
படத்தின் கதை நாயகன் அறிவழகன் ஒரு சில வார்த்தைகளை தங்கள் முன்பு பேசுவார்கள். எல்லாருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். சார் கலைப்புள்ளி தானு சார் அவருக்கும் தமிழ்குமரன் சார் அவர்களுக்கும் மிக்க நன்றி. கண்டிப்பாக எங்களை மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கொடுக்கணும். தேங்க்யூ சார். என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கும் என்னுடைய ஆசான், எங்கள் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, எனக்கு எல்லாமாவும் இருந்து இந்த நாள் வரைக்கும் எனக்கு ஒரு முழு சப்போர்ட்டை கொடுத்து கண்டிப்பாக உன்னால் முடியும், நீ கண்டிப்பாக ஜெயிப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருந்து இப்போ என்னுடைய ஒரு நிகழ்வுக்கு இங்கே வந்திருக்கிற தலைவர், எழுச்சி தமிழர், பாசமிகு தலைவர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அப்புறம் எங்களோட டெக்னீஷியன்ஸ் டீம், டிஓபி ரவி அண்ணன், அவர் என்னை எப்படிலாம் கொஞ்சம் அழகாக எப்படியாச்சும் காமிக்கணுமோ அது கொஞ்சம் நல்லாவே காமிச்சிருக்காரு அவருக்கு. அப்புறம் ஹீரோயின் ஹேமா மேம், நல்லா நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க, நிறையா சீன்ஸ் நல்லா வந்திருக்கு, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தென் கதையுடைய இயக்குனர் கமல் அண்ணன், அது ஒரு நீண்ட கால பயணமாக தான் இருந்தது, ரொம்ப கடினமான பயணம், நிறைய ஃபேஸ் பண்ணோம் டீமாக இருந்து. கடைசியில் எங்களை எல்லாரையுமே கரெக்டாக மோல்ட் பண்ணி ராஜா அண்ணன் எவ்வளோலாம் உங்களால் என்ன பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணுங்கள், நான் இருக்கேன் இங்கே உங்களை புஷ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி எங்களை ரொம்ப அழகாக புஷ் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங்கை கொடுத்துருக்காரு. ஸோ என் டீமுக்கும் என் டெக்னீஷியன்ஸ், அங்கே ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மெயினாக எங்கள் டேடி மம்மி, ஐ எம் ரியலி பிளஸ்ட் வித் யூ போத். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நீங்கள் இல்லைன்னா நான் இங்கே இல்லை. தேங்க்யூ, ஐ லவ் யூ போத் மை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நம்மளுடைய அன்பு சகோதரர், இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் திரு திருமலை அண்ணன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள். வந்திருக்கிற பிரஸ் மற்றும் அனைவருக்கும் நன்றி. ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷனும் நம்ம கொண்டாடும் போது வீட்டினுடைய திருவிழா போல இருக்கும். ஆனால் அந்த படத்தை எடுத்து முடிக்கிற இயக்குனருக்கும் அந்த தயாரிப்பாளர்களுக்கும் மட்டும்தான் அது ஒரு பெரிய பொக்கிஷமான வழியாக இருக்கும். அதை வெளியே கொண்டு வர வரைக்கும் சாங்கு பார்க்கும்போது காதல் தோக்காது காதல் தோக்காதுன்னு ஒரு வரிகள் இருக்குது. அதை பார்க்கும்போது ராஜா எப்பவுமே தோக்க மாட்டார், காதல்லையும் சரி சினிமாவிலையும் சரி அப்படின்றத இதை பார்க்கும்போது அந்த வரிகளை கேட்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. உலகத்தில் நம்ம எங்கே இருந்தாலும் தமிழர் என்று நம்மளுக்கு அடையாளமே நம்மளுடைய தேசிய தலைவர். உலகத்தினுடைய எல்லார் இதயங்களிலும் தமிழ் மக்கள் இருக்காங்கன்னா அண்ணன் பிரபாகரன் அவர்கள். அவருடைய வழியில தனக்கென்று ஒரு அங்கீகாரம் மட்டுமல்ல, தமிழ் மக்களுக்கே ஒரு அங்கீகாரத்தை, ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லாருடைய இதயங்களிலும் அரசியல் தலைவருடைய போட்டோ இருக்கும். ஆனால் ஒரு தலைவருடைய போட்டோ மட்டும்தான், அண்ணன் பிரபாகருடைய போட்டோ எல்லாருடைய பாக்கெட்டில் இருக்கும். அதுபோல எல்லா ஊரிலையும் இருக்கக்கூடிய தமிழருடைய எழுச்சியாக இருந்து அரசியல் களத்திலையும் மக்களுடைய எளிமையிலையும் சாதாரண இடத்திலிருந்து அறிவென்ற பொக்கிஷத்தை ஆயுதமாக கொண்டு எல்லார் இதயங்களிலும் போட்டோவை நிற்குதுன்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான். காரணம்,
நிறைய விஷயத்தை சினிமாவுக்காக பேசலான்னு ஆசைப்பட்டோம். ஒவ்வொரு மேடையிலும் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு அவருக்கு பேசியிருக்கக்கூடிய சித்தாந்தங்கள் எல்லாம் பார்க்குற போது கேட்குற போது சினிமாவில் இருக்கிற சின்ன சின்ன விஷயத்தை கூட அவர் பொதுவான மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கும்போது ஒவ்வொரு வரிகளையும் நுண்ணிப்பாக நான் அவர் பேச பேச கேட்டுக்கிட்டே இருந்தேன். காரணம், எப்படி தம்பி ராஜா ஒரு போர்க்குணம் கொண்டு தமிழ் சினிமாவுக்கு ஆணிவேராக, தயாரிப்பாளர் சங்கத்திற்கு ஒரு வலிமையாக, யாரையும் எதிர்க்கக்கூடிய தைரியத்தோடு இன்னைக்கு பதிவு செய்கிறாருன்னா அவருடைய ஆளுமை மட்டும்தான். அதுதான் எனக்கு தம்பி ராஜா இடத்துல பிடிச்சது. ஏன்னா அப்படி புதியவர்களாக வரக்கூடிய இந்த தமிழ் சினிமாவை ஒடுக்குவதும் நெசுக்குவதுமாக இருக்கிற காலகட்டத்தில் தானும் ஜெயிப்போம் என்ற நம்பிக்கை கொண்டு போராடுகிற இளைஞர்களை வரவேற்பதுதான் இந்த திருமலையுடைய பணிவாக பல முறை நீங்க பிரஸ்ல சொல்லியிருப்பேன். நாங்களாம் எப்படி பார்த்து சினிமாவுக்கு வந்தோம்னா, நான்லாம் காலேஜ் படிக்க வரும்போது 95 இது வரைக்கும் எந்த போட்டோ வச்சிடல, அண்ணன் பிரபாகருடைய போட்டோ தான் வச்சிருக்கோம். ஆனால் அதற்கு பிறகு சினிமாவுக்குன்னு வந்த பிற்பாடு சினிமாவை பாதுகாப்பதற்கு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அடுத்த நாள் சீடி வந்துடும். ஆனால் ஒரே ஆள் தான் அண்ணன் ராஜன் அவர்கள் முதல் முறையா பர்மா பஜார்ல போய் போராடி சீடியை ஒழிப்புன்னு தமிழ் சினிமாவை அன்னைக்கு காப்பாத்தினார். அதுக்கப்புறம் ஒரு தலைவர் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீரமா அந்த பைரசியை அந்த காலத்தில் ஒழிச்சார். இன்னைக்கு தமிழ் சினிமாவுக்கு, தயாரிப்பாளர் சங்கத்திற்கு ஒரு போராட்ட குணம் கொண்ட ஒரு தலைவர் வர வேண்டும். எங்களுடைய தயாரிப்பாளர்கள் படம் தயாரிச்சா அவங்களுக்கு அந்த படம் விற்க முடியும் என்ற நம்பிக்கையை உருவாக்குவதற்கு இந்த சங்கம் பாதுகாப்பான ஒரு அணி வேண்டும்ன்றதான் பலமுறை போராடிட்டோம். அதை கூட அழுத்தமா சொன்னாது அண்ணன் திருமாவளவன் அவர்கள். ஒரு சங்கம் என்பது அது எந்த சங்கமாக இருக்கட்டும், இயக்குனர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், அவர்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் என்று ரொம்ப மென்மையா சொன்னார். இதை தான் பல மேடையில் நாங்கள் கத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கான பாதுகாப்பு இல்லை இல்லை என்று பலமுறை உருவாக்கி இருக்கோம். இந்த நெல்லை சந்திப்பு இந்த நெல்லை பாய்ஸ் திரைப்படம், இந்த மேடை தம்பி ராஜா படத்தை விட தயாரிப்பாளர் சங்கத்தையும் சினிமாவை ரொம்ப நேசிக்கிறார். ஒரு விழா, இதுல ஒரு நல்ல விஷயத்தை சொன்னாப்ல தம்பி ராஜா, அண்ணன் கலைப்புலி அவர்களுக்கு 40 ஆண்டுகள் முடிந்து ஒரு விழா எடுக்கணும்னு. இதை 5 ஆண்டுகளுக்கு முன்பாக ஐயா பாரதராஜா அவர்களுக்கும் முக்கியமான இயக்குனர் தயாரிப்பாளர்களாக ஒரு விழா எடுக்கலான்னு இயக்குனர் சங்கத்தில் உட்கார்ந்து செயற்குழுவில் ஒரு முடிவு எடுக்கும்போது அண்ணன் கலைப்புலி தான் அவர்களுக்கும் சேர்த்து ஒரு விழா எடுக்கணும் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும். ஆனால் அது நடக்காம போச்சு. ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் வழிநடத்தக்கூடிய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், எங்களுடைய தாய் சங்கம், ஒவ்வொரு தயாரிப்பாளர்களும் ஒவ்வொரு படத்தில் 3 கோடியிலிருந்து 5 கோடிகள் விட்டு கொண்டே இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் அங்கீகாரம் இல்லாமல் எங்கு இருப்பாரே என்று தெரியாமல் புதிய புதிய தயாரிப்பாளர்கள் இந்த தமிழ் சினிமாவை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் ஒரு பாலமாக வருகிற பேசிவிட்டு சென்ற நம்மளுடைய சிறுபட தயாரிப்பாளருடைய அரணாக இருக்கக்கூடிய அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், அடுத்து தலைவராக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிற அண்ணன் தமிழ்குமரன் அவர்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் லைக்கான்றாங்க, அவர் லைக்காவே கிடையாது. அவர்லாம் 99, 2008, 2009 காலகட்டத்திலேயே அவர்லாம் சொந்தமாக இண்டிவிஜுவல் படம் எடுத்த தயாரிப்பாளர். அவர் அதுக்கப்புறம் தான் லைக்கான்ற ஒரு நிறுவனத்துக்கே அவர் வந்தார். இந்த 100 விழா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கு ஒரு பொன் விழாவாக, அண்ணன் கலைப்புலி தானுவுக்கு எடுக்கக்கூடிய பாராட்டு விழா தமிழ்குமரன் அவர்கள் நினைத்தால் 7 சூப்பர் ஸ்டார் இருக்காங்க சினிமாவில், இவங்களுக்கு தான் பிசினஸ். அந்த 7 சூப்பர் ஸ்டாரையும் ரஜினி அவர்கள், கமலஹாசன் அவர்கள், அஜித் அவர்கள், விஜய் அவர்கள், தனுஷ் அவர்கள், சிம்பு அவர்கள், சூர்யா வரைக்கும் 7 ஹீரோவையும் படம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் இருக்கிறாருன்னா அண்ணன் தானு அவர்கள் தான். அந்த 7 ஹீரோ வந்து தயாரிப்பாளர் சங்கத்திற்காக ஒரு விழா நடத்தணும்னா நம்மளுடைய சங்கத்துக்கு அண்ணன் முன்னாடி தலைவராக இருக்கும்போது அண்ணன் தானே சொன்னார், 100 கோடி ரூபாய் நிதி என்னால் வைக்க முடியும் என்று சொன்னார். அந்த 100 கோடியை இவர்கள் இப்பொழுது வரக்கூடிய காலகட்டத்தில் பாராட்டு விழாவோடு சேர்ந்து எங்களுடைய தயாரிப்பாளர் சங்கத்தையும் உறுப்பினர்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு விழாவாக எங்களுடைய சங்கத்திற்கு 100 கோடி வைக்க வேண்டும். படம் எடுத்து ரிலீஸ் பண்ண தயாரிப்பாளர்கள் எங்க போனாலும் அவனுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும். எங்கள் அண்ணன் இப்பொழுது பேசிவிட்டு சென்ற போல இவரை போன்ற ஒரு தமிழர்களுக்காக பாதுகாப்பு
கட்சிக்கு அப்பாற்பட்டு எங்களுடைய தயாரிப்பாளர்களுக்காக இப்பொழுது குரல் கொடுத்திருக்கிறாரே அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள், அவரை போன்ற ஒரு போராளிகள் எங்கள் சங்கத்தில் இருந்தாவே என்னுடைய தயாரிப்பாளர்களுக்கு பாதுகாப்பு இருப்பது நிச்சயம் என்பதனை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நமது நெல்லை பாய்ஸ் படத்தின் கதையின் நாயகி மட்டுமல்ல, கதாநாயகி. அவங்க பேசினாங்கன்னா உங்களுக்கு நிகழ்ச்சி வந்து ரொம்ப இன்னும் வேகமாக போகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக வரக்கூடாதுன்னு அவங்களுக்கு கொஞ்சம் தாமதமாக பேசுவதற்கு அழைக்கிறோம். ஸோ கதையின் நாயகி ஹேமா அவர்களை பேசுவதற்காக அழைக்கிறோம். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஸ்டேஜுக்கு யாரும் வர வேணாம். ஃபங்க்ஷன் இன்னும் முடியல, ப்ளீஸ் தப்பா நினைச்சுக்காதீங்க. இங்க இருக்க எல்லாருக்குமே இனிய மாலை வணக்கம். எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால நான் என்னோட உரையை ரொம்ப சுருக்கமாக முடிச்சிடுறேன். இங்க மேடையில் இருக்கிற லோக்சபா எம்பி புரட்சி தமிழர் நம்மளோட தொல் திருமாவளவன் சார் அவர்கள், நான் ரொம்ப பார்த்து வியந்திருக்கேன் அவங்களோட பேச்செல்லாம். நான் வந்து நியூஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது இவங்களை பற்றி நிறைய நியூஸ் படிச்சிருக்கேன். ஸோ அப்போலேருந்து எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் பார்க்கும்பொழுது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அட்மயர் ஒரு திங் வரும்ல, அவங்கள நேரில் பார்க்கும்போது எனக்கு அப்படி இருந்துச்சு. இந்த ஒரு நம்ம நெல்லை பாய்ஸோட இசை வெளியீட்டு விழாக்கு, ட்ரெய்லர் வெளியீட்டு விழாக்கு அவங்களோட அவ்வளோ வேலைகளையும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அவங்களோட ப்ரெஷியஸ் டைமை நமக்காக கொடுத்ததில் ரொம்ப நன்றி. அண்ட் இங்கே வந்திருந்த லைக்கா ப்ரொடக்ஷனோட ஹெட் மிஸ்டர் GKM தமிழ்குமரன் சாருக்கும், தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசரோட பிரசிடெண்ட் மிஸ்டர் முரளி சார் அவங்களுக்கும், நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு மறக்க முடியாத ப்ரொடியூசர்ஸ் கே ராஜன் சார் அண்ட் கலைப்புலி எஸ் தானு சார், அவங்க எல்லாருமே இங்கே வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமை. நெல்லை பாய்ஸ் படத்துக்கு ரொம்ப பெருமை. அவங்கள தவிர இன்னும் நிறைய நல்லுள்ளம் கொண்ட மக்கள் வந்து ஸ்டேஜில் இருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னைய காலகட்டத்தில் வந்து ஒரு சினிமாவை எடுக்கணுங்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்க். அதை விட அதை வந்து வெளியில் வரணும், ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய டாஸ்க்கு. எல்லாரும் சொன்ன மாதிரி தான் இந்த நெல்லை பாய்ஸ் வந்து பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இன்னைய காலகட்டத்தில் என்னென்னலாம் டெக்னாலஜிஸ் இருக்கோ அந்த டெக்னாலஜிஸோட ரிலீஸ் பண்ண இருக்காங்க. உங்களை மாதிரியே நானும் ரொம்ப ஆர்வமாக பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 2 சாங்ஸ் பார்க்கும்போதே எனக்கு செமையா இருந்துச்சு, சூப்பராக வந்திருக்கு படம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இவ்வளோ போராட்டத்தை தாண்டி இந்த படத்தை வெற்றிகரமா வெளியில கொண்டு வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற எங்களோட ப்ரொடியூசர் ராஜா சாருக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து வெளியில வந்து மக்கள் பார்த்தாதான் அந்த ப்ராடக்ட்டுக்கு வேல்யூ அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் எங்களெல்லாம் ரொம்ப அழகா இயக்குன எங்களோட இயக்குனர், ரொம்ப நன்றி கமல்ஜி. அதுக்கப்புறம் என்னோட ஒர்க் பண்ண கோ ஆர்டிஸ்ட், என்னோட க்ரூ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப அழகாக வந்து மியூசிக் போட்டிருக்காங்க மியூசிக் டைரக்டர் அண்ட் நம்மளோட லிரிசிஸ்ட் அவங்களுக்குமே, மதன்குமார் அவங்களுக்குமே ரொம்ப பெரிய நன்றி. எந்த ஒரு டைரக்டருமே வந்துட்டு ஒரு கதை ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டு போகும்போது அந்த கதையை வந்துட்டு ஒரு காம்ப்ரமைசேஷன் இல்லாமல் அவங்க எடுத்துகிட்டு போன கதையை அப்படியே வெளியில் விடுறாங்க அப்படிங்கும்போது தான் அந்த டைரக்டருக்கு வெற்றின்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து கமல்ஜி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஸோ கமல் சார், உங்களுக்கு இன்னும் 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 நீங்க நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய புது முகங்களை வச்சு பண்ணணும். இன்னொரு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், நான் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு நான் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் வைக்கிறேன். நான் நிறைய படத்துக்கு ஆடிஷன்ஸ்க்கு போயிருக்கேன். அப்போ என்கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, ராஜா சார் வந்து ஃபர்ஸ்டே சொன்னாங்க, பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வந்து நீங்க ஹேமாவை பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கெல்லாம் வந்து ஆடிஷன் போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, சீரியல் ஆர்டிஸ்ட் தானே நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரிஸ் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த கேட்டகரிஸ் கீழே இருக்கிற கேரக்டர்ஸ் தான் வந்துட்டு எங்களுக்கு கொடுப்பாங்க. எனக்கு அந்த ஒரு மனத்தோய்வுனால நான் வந்து படமே நடிக்கக்கூடாது இனிமே அப்படின்ற ஒரு தாட்டுக்கு வந்து சரி சீரியல் எனக்கு போதும், இதுலேயே நான் குயினா இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டேன்னு தான் சொல்லணும். நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க, சீரியல்ல நடிக்கிற ஆர்டிஸ்டுமே நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஸ்ட் படம் ஆர்டிஸ்ட் சீரியல் ஆர்டிஸ்ட்னு கிடையாது, எல்லாமே ஒரே ஆர்டிஸ்ட்னு தான் நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு சீரியல்ல நடிக்கிறவங்களையும் படத்துக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த நேரத்துல. அண்ட் இங்க இருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.
ஆக்சுவலாக இங்கே நான் வரும்போது கொஞ்சம் பயத்தோட தான் வந்தேன். ஏன்னா இந்த மாதிரி இசை வெளியீட்டு விழாவில் கண்ணப்பினான்னு ஏதாவது கொஷின் கேட்டு வச்சிடுறாங்க. உங்களோட உடல் எடை எவ்வளவு, நீங்கள் ஏன் வந்து இந்த மாதிரி துணிகள் போட்டு வரீங்க, அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பேச சொல்லும்போது நம்மக்கிட்ட ஏதாவது எக்குத்தப்பாக கேட்டு வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. ஏன்னா இந்த ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே, நாங்கள் எல்லாருமே வந்துட்டு நம்ம எல்லாருமே ஒன்னோடு ஒன்று தொடர்பில் இருக்கோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை, நாங்கள் இல்லாமல் நீங்கள் இல்லை, எல்லாருமே டிபெண்ட்ல தான் இருக்கோம். ஸோ பட சம்மந்தமாக என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, நாங்கள் எல்லாருமே பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நான் ஏதாவது பேசியிருந்தேன்னா ரொம்ப சாரி. ஏன்னா நானும் அந்த ப்ரெஸ் அந்த இடத்துல இருந்து தான் வந்திருக்கேன். நானும் நிறைய P2C எடுத்திருக்கேன், நானும் நிறைய செய்திகள் வாசிச்சிருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த நெல்லை பாய்ஸ் படத்துக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. ஏன்னா ஆட்டோகிராஃப் படத்தோட ரீரிலீஸில் வந்து சேரன் சார் சொல்லியிருந்தாங்க, அவங்களோட படம் வந்து ஃபஸ்ட்டு 3 நாள் வந்து பெருசாக எதுவும் ரீச் ஆகலை, விகடனில் வந்து எழுதினாங்க, அது எழுதினதுக்கு அப்புறம் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் தான் வந்து எங்களோட பெரிய பலமே. சப்போர்ட் பண்ணுங்க, நெல்லை பாய்ஸ்க்கு வெற்றி அடைய வைங்க. சார் பேசினதுக்கு அப்புறம் நாங்களாம் பேசுறது அவ்வளோ சிறப்பாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா சாரோட ஸ்பீச் அவ்வளோ வெறித்தனமாக இருந்துச்சு. எனக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். இந்த ஒரே ஸ்டேஜில் வந்து சிறுத்தையும் புலியையும் ஒன்றா உட்கார வச்சுருந்தோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கொஞ்சம் அரசியலுமே வந்துட்டு எனக்கு ஒரு பிடிச்ச களம் தான். ஏன்னா நம்ம நியூஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்ததுனால அரசியல் செய்திகள் நிறைய வாசிச்சு அந்த அரசியல் களத்துல சார் பேசும்போது அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன், என்னென்னலாம் இருக்கு, எப்படி அழகா சம்மந்தப்படுத்தி கோர்வையில பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நன்றி சார். அண்ட் இவ்வளோ நேரம் தாமதமாயுமே பேச ஆரம்பிச்சோன்னே இவ்வளோ என்னோட பேச்சுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுத்து இவ்வளோ அழகா பொறுமையா உட்காந்து கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பளித்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் பேசுனதுல ஏதாவது தவறு இருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நன்றி. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் டைம் கொடுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. விரைவில் நம்ம நிகழ்ச்சி வந்து நிறைவு செய்வோம். ஸோ காளிகம்பல் பிக்சர்ஸ் மாணிக்கமன்னன் அவர்களும் அண்ணன் ரஜினிகாந்தன் அவர்களும் கொஞ்சம் அப்படி மேலே வந்துருங்கண்ணே. Chief Finance Officer TVS Supply Chains Solution Private Limited திரு சிவகுமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். மாலை வணக்கம் எல்லாருக்கும். மேடையில் அமர்ந்திருக்கும் மக்கள் தலைவர் அவர்களே, நிறைய திரையுலக ஜாம்பவான்கள்லாம் வந்திருந்தாங்க. சில பேரை வந்து நேரம் கருதி கிளம்பி போயிட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் வணக்கம். நேரம் கருதி நான் ஒருத்தர் பேரையும் சொல்லலை, பட் எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து ஆக்சுவலாக அந்த பக்கம் இருக்க வேண்டியவன் இங்கே வந்திருக்கேன். நான் வந்து ஒரு பார்வையாளன், நான் திரையுலகுக்கு சம்மந்தப்பட்டவன் இல்லை. எப்படி கனெக்ஷன் ஆச்சுன்னா, நம்மளுடைய படத்தோட இயக்குனர் கமல்ஜி அவர்கள் வந்து ஐ கேன் சே எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர், எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர். நாங்கள் அவருக்கு ஒரு நலம் விரும்பின்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் பேசுவோம், சினிமா தவிர நிறைய விஷயங்கள் பேசுவோம். அவருக்கு வந்து எல்லா வேலையும் செய்கிற போது 100 பக்கம் இந்த ரயில்வேக்கு 2 ட்ராக்கு மாதிரி ஒரு பக்கம் வேலை பண்ணிகிட்டே இருப்பார், 100 பக்கம் சினிமா பற்றியே சிந்திச்சுட்டு இருப்பார். சினிமா பற்றி எல்லா விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி நான் திங்க் பண்ணுறது கரெக்டாக, இது சரியா அது சரியான்னு கேட்டுக்கிட்டே இருப்பார். ஒரு வேலிடேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது நிறைய செய்வார் அவர். அந்த மாதிரி ஒரு இளைஞர். அவருடைய 2வது முயற்சி யூகன் ஒரு படம் எடுத்து நல்லா வந்தது. அது கொரோனா காலத்தினால அதுக்கு கொஞ்ச காலம் முன்னாடி வந்ததுனால அவரால் மேற்பட்டு பட வாய்ப்புகள்லாம் இல்லாமல் திருப்பியும் போராடி இப்போ வந்திருக்கார். இந்த தடவை அவர் ஜெயிப்பார். ஏன்னா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு ராஜன் சார் சொன்ன மாதிரி நல்லா வந்திருக்கு. இந்த நெல்லை பாய்ஸ்ன்னு நான் பார்க்கறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ராஜா, அப்புறம் அதுக்கப்புறம் கமல்ஜி, அந்த குரூஸ் எல்லாருமே குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. நாயகன் நாயகி, அதுக்கப்புறம் இந்த மியூசிக் டைரக்டர், பாடல்கள் எழுதியிருக்கிற மதன், எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு என்ன சொல்றது, ஒரு பார்வையாளன் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்வையில் பார்க்குற போது படம் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெல்லை பாய்ஸ் குழுவினருக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னு கடவுளை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
SK Group of Company, SK Pictures, SK Steels, SK Feeds, திரு SK சம்பத்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இந்த அரங்கினில் வீட்டிற்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் சிரம் சாய்ந்து அனைவரையும் வணங்குகிறேன். அருமைமிகு எழுச்சி தமிழர் அண்ணன் அவர்களுடைய பேச்சினை நாங்கள் சிறு வயதிலே டேப் ரெக்கார்டரில் கேசட் போட்டு கேட்டிருக்கோம். அன்னைக்கெல்லாம் அண்ணனுடைய பேச்சை கேட்கறதுக்கு எங்களுக்கே ஒரு எழுச்சி பொங்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி சமூக நீதி காத்து இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் திருமா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். நன்றி, வணக்கம். இந்த படம் ஒரு சீரம் சிறப்பமான படமாக அமைய வேண்டும் என்பது எல்லோருக்கும் நிறைந்த ஒன்று. இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி அடையணும். அதுக்கு எல்லா வல்லும் இறைவனை வேண்டி பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி திரு பாவன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இசையமைப்பாளர் ரஷ்மித் அரவிந்த் அவர்களை சிறிது வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். டைம் ரொம்ப ஜாஸ்தியானதுனால ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேடையில் இருக்கும் மிகப்பெரிய லெஜெண்ட்ஸுக்கு வணக்கம் சொல்லிக்கிறேன். ஸோ திருமாவளவன் சார் மிக்க நன்றி சார். மியூசிக்கை குறிப்பிட்டு சொன்னீங்க, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். அண்டு இந்த படத்தோட டைரக்டர் கமல் சாருக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். நிறைய சிரமங்கள் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் தாண்டி அப்படியே நல்லா ஓரளவுக்கு நல்லா கொண்டு வந்துட்டாரு. அண்டு தயாரிப்பாளர் வி ராஜா சாருக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து இந்த டீமுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காருன்னா அது ராஜா சார் மட்டும்தான் காரணம். அண்டு வந்து பாடல்கள் எல்லாமே நல்லா வந்திருக்கு. படமும் நல்ல சமூக கருத்து உள்ள படம் தான். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்டு லிரிக்ஸ் எழுதினது வந்து மதன்குமார் சார். ரொம்ப நல்லா ஒரு சாங் வந்திருக்கு. அந்த சாங் வந்து படத்தில் வந்து முக்கியமான ஒரு சாங்கு. ஸோ நன்றி மதன்குமார் சார். அண்டு சஞ்சய் சாரும் நல்லா லிரிக்ஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் ஒரு நல்ல சாங்ஸ் இருக்கு. ஸோ மியூசிக் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி, தேங்க்யூ. நடிகர் ரியாத் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். எவ்வளோ மேடைகள் பேசியிருக்கேன், பட் ஆனால் இந்த மேடைகள் கொஞ்சம் புதுசு. ஆண்டோரே சான்றோரே என்னை போன்றோரே எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். அண்ட் முதல் வணக்கம் தோல் திருமாவன் ஐயா அவர்களுக்கு. அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சொல்லுகின்றே போகலாம். எல்லோருக்குமான தலைவர், எப்பொழுதும் ஐயா நன்றியுடன் இருப்பேன். ஸோ இந்த படம் நெல்லை பாய்ஸ். ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றி கமல் சார். அண்ட் நீங்கள் கமல் சார் இருக்கீங்களா? உங்கள் வாயால் ஒரே ஒரு வார்த்தை நடிகர் ரியாத் குமார் மட்டும் சொல்லுவீங்களா? போயெல்லாம் சொல்ல மாட்டேன். ஸோ இந்த படம் தான் என்னோட முதல் படம். ஸோ இந்த இடத்துல இந்த ஒரு விஷயத்தில் பெருசாக வந்து என்ன மேடை ஏற்றி அழகு பார்த்த என்னோட ப்ரொடியூசர் சார் ராஜா சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. ஒரே ஒரு திருக்குறள் தான், முயற்சி திருவினையாக்கும் முயற்றின்மை உண்மை வைத்துவிடும். எல்லாராலையும் முடியும், எல்லாமே முடியும். அண்ட் இந்த இடத்துல வந்து நான் இன்னொரு ரெக்வஸ்ட் ஒன்று வச்சுருக்கேன். ஆக்சுவலாக எல்லாருக்கும் நடிக்க தெரிஞ்சவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். தன்னைத்தானே நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த நடிப்பு அரக்கனுக்கு வாய்ப்பு கொடுக்கவும் என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. ஸோ அந்த மாதிரி மனுஷங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம எவ்வளவோ பேர் கூத்துப்பட்டைக்கு போய் எவ்வளவோ பேர் அவ்வளோ கஷ்டங்கள் பட்டு இன்னும் சாலி கிராமத்தில் எவ்வளோ இடத்துல வந்து சினிமா வாய்ப்புக்காண்டி ஒரு வாய்ப்புக்காண்டி ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்து அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்து எப்படியா சினிமா ஆஃபீஸ் நம்ம தேடிடலாமா, எப்படியா நம்ம சினிமா கண்டுபிடிச்சிடலாமா, ஸோ அப்படிலாம் வந்து வராங்க. ஸோ அவங்களுக்குலாம் நான் என்ன சொல்றேன்னு தெரியல. ஒரே ஒரு ரெக்வஸ்ட் இந்த இடத்துல எல்லா மீடியா முன்னாடியும், கண்டிப்பா நடிக்க தெரிந்த மனிதர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பா சினிமாவும் வளரும், எல்லாரும் வளரும். அண்ட் இன்னும் முக்கியமான ரெக்வஸ்ட் இருக்கு. ஆக்சுவலா இந்த இடத்துல தான் சொல்லி ஆகணும். நிறைய சின்ன படங்களுக்கு வந்து தியேட்டர் கிடைக்கவே மாட்டேங்குது. ஸோ அது வந்து ரொம்ப
இந்த இடத்துல நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், நிறைய படங்கள் வருது. ஸோ ப்ளீஸ் நிறைய தேட்டர்ஸ் கொடுங்க. ஏன்னா சின்ன சின்ன படங்களுக்கு அது அவ்வளோ ஒரு பொருள் இருக்குது, அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த இடத்துல இதை பதிவு பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கும் இந்த மேடை கொடுத்து என்னை பேச வாழ்த்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நன்றி. நடிகை அபிநயா ஜெசி அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஒயிட் ஸ்கிரீன் ப்ரொடக்ஷன் ராஜா சாரோட தயாரிப்பில் கமல் சாரோட டைரக்ஷனில் இன்னைக்கு இசை வெளியீட்டு விழாவில் நம்ம எல்லாரும் இங்கே இருக்கோம். என்னோட ஒரே ஒரு ரெக்வஸ்ட், எல்லாருமே சொன்னது தான், சின்ன நிறைய இன்டர்வியூஸுமே சொல்றது என்னன்னா, சின்ன பட்ஜெட் மூவிஸ் நிறைய இருக்கு, அதுவும் ரொம்ப நல்ல ஒரு கதைக்களத்துல தான் இருக்கு. பெரிய ஹீரோஸ் நடிச்சா மட்டும்தான் அந்த படத்தை போய் பார்ப்போம், அப்படியே வந்து ரிலீஸ் பண்ண. இந்த காலகட்டத்தில் ஒரு மூவி எடுத்து ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அந்த ஒரு பிரச்சனை நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் இந்த மூவி நிறைய பிரச்சனைகளுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் கங்க்ராச்சுலேஷன் த ஹோல் டீம் நல்லை பாய். அது மட்டும் இல்லாமல் ஹேமா அவர்கள் இப்போ இல்லை, அவங்க சின்ன திரையில நிறைய பேருக்கு பாண்டியன் ஸ்டோர் மூலயமா நிறைய பேருக்கு நிறைய தெரியும். பட் பெரிய திரையில வரும்போது நிறைய ரிஜெக்ஷன்ஸ் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு. ஸோ அதுவும் நடக்கக்கூடாதுங்கிறது என்னோட ஒரு ரெக்வஸ்ட். அண்ட் சின்ன பட்ஜெட் மூவிஸ் எல்லாத்தையுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய புதிய கதைக்களத்தோட ஈவன் நான் நடிச்ச ஒரு 3 மூவிஸ்மே வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல ஸ்டாப் ஆகி நிற்குது. அதற்கு காரணம் சின்ன பட்ஜெட். அண்ட் சார் தொல் திருமாவளவன் அவர்கள் தான் என்னோட ஃபர்ஸ்ட் லுக் வந்துட்டு என்னோட மூவியோட ரிலீஸ் பண்ணாங்க. இந்த இண்டஸ்ட்ரிக்கு நான் வரும்பொழுது அவரோட பிளஸிங்ஸ் எல்லாம் நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்த சினிமாவை ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அதனால அவர் கூட இந்த ஸ்டேஜில் இங்கே நிற்கிறது எனக்கு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். அண்ட் எனக்கு தெரியல எந்த அளவுக்கு தகுதியான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த மேடையை எனக்கு பேசுறதுக்கு கொடுத்தது ராஜா சார் அவர்களுக்கு மிகவும் நன்றி. நெல்லை பாய்ஸுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். மீடியா இல்லைன்னா இங்கே எதுவுமே இல்லை. நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலுமே, பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும், ஒரு ஆர்டிஸ்டுக்கும் ப்ரொடியூசராக இருக்கட்டும் டைரக்டராக இருக்கட்டும் எல்லாருக்குமே மீடியா மட்டும்தான் சப்போர்ட். ஸோ நீங்கள் இந்த படத்துக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி இந்த நெல்லை பாய்ஸை வெற்றி பெற நீங்கள் தான் கூட உறுதுணையாக இருக்கணும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. திரைப்பட விநியோகஸ்தர் ஆக்ஷன் டைரக்ஷன் ஜெனிஸ் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்களோட பொறுமைக்கு மனமார்ந்த நன்றி. நெல்லை பாய்ஸோட தயாரிப்பு இயக்கத்தில் வந்திருக்கிற இந்த படத்தில் நெல்லை பாயா நானும் கலந்துக்கிறதுல இந்த மகிழ்ச்சி. இந்த படத்தில் டப்பிங் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. இந்த மேடை ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மேடை. ஐயா அவர்கள் வந்து பொதுவாகவே நான் இந்த சினிமாவுக்குள்ள வரும்போது பார்த்துட்டு இருக்கேன். திரைப்படத்துறையில் எப்போவுமே, அதாவது கட்சி அவங்க நெருக்கமாக இருக்கவங்க அப்பாற்பட்டு அவங்கள வேண்டி விரும்பி கேட்டு அந்த படத்தில் ஒரு விஷயம் இருக்குன்னு தோணுச்சுன்னா சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க நேரத்தை ஒதுக்கி வருது. அதாவது எப்போ அவங்க ஆஃபீஸ்க்கு நான் 2-3 வாட்டி போயிருக்கேன், எப்போவுமே ஹவுஸ்ஃபுல் பேக்கடாக இருக்கும் நம்ம தேட்டர்ஸை விட. ஸோ இந்த நேரத்தில் அவங்க நேரத்தை ஒதுக்கி வந்து இங்கே வாழ்த்துனது ரொம்ப மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் திரைப்பட நம்ம ஆளுமைகள் பேசின மாதிரி அவங்க சில வார்த்தைகளை சொல்லியிருந்தாங்க. பல வார்த்தைகள் அவங்களோட மீனிங்ஃபுல்லாக மட்டும்தான் இருக்கும். இது அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, சிறு முதலீட்டு படங்கள்னு தான் சொல்லணும், சிறு படங்கள் இல்லை. ஸோ இந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்கள் திரைக்கு வர்றதே இன்னைக்கு வெற்றின்ற சூழ்நிலையில் நண்பர் ராஜா எனக்கு மனதிற்கு நெருக்கமான, எனக்கும் எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷனுக்கும் ரொம்ப பக்கபலமாக இருந்துட்டு இருக்கிற திரு ராஜா அவர்களுடைய தயாரிப்பில் இந்த படம் வருது. கமல் சார் அவங்க டப்பிங் ஒர்க் பண்ணும்போதே ஒரு பயங்கரமான ஸ்பிரிட்டோட இருந்தது. இந்த படத்தில் இவ்வளோ நாளுக்கு அப்புறம், ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் வந்தால் கூட டோட்டலாக டீமும் வந்து அசம்பிள் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சீக்கிரமாக திரைக்கு வரப்போகுது. இந்த வெற்றியை கொண்டாடுவோம். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். தேங்க்யூ. பாடலாசிரியர் மதன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். நான் பாடலாசிரியர் வே மதன்குமார் பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து விறுவிறுப்பாக போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒரு ஆணவ படுகொலையை வந்து எதிர்த்து பேசுகிற ஒரு படம் தான் இது யாருமே இங்கே பேசலை. ஏன்னா இந்த படம் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கோம். போகும்போது நடுவில் ஒரு பிரேக் வரும். அந்த பிரேக்கு தான் நான் எழுதின ஒரு பாடல். ரொம்ப வலி மிகுந்ததாக இருக்கும். இதுவரையும் பார்த்தீங்கன்னா வடக்கு தமிழகத்திலிருந்து யாரும் பாடலாசிரியராக வந்ததில்லை. முதல் முறையாக நான் வந்து ஏறக்குறைய ஒரு 15 வருஷமாக இருக்கேன். அதில் இப்படி ஒரு வாய்ப்பை கமல்ஜி சார் எனக்கு கொடுத்துருக்காரு. இங்கேருந்து நான் ஸ்ரீரங்கத்துக்கு என்னை அழைச்சிட்டு போய் அங்கே எழுதணும். நாங்கள் ரஷாந்த் சார் வந்து மியூசிக் பண்ணியிருந்தாரு. ரொம்ப நல்லபடியாக வந்திருந்த அந்த பாடல். ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த நேரத்தில் என்னுடைய ஃபேமிலியில் இருக்க என் அப்பா அம்மா தம்பி தங்கச்சி
முக்கியமாக என் மனைவிக்கு நான் இங்கே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மேடை எனக்கு பெரிய பலமாக இருக்கும். ஏன்னா பெரியவர்கள் எல்லாருமே இங்கே வந்து இந்த படத்தை பற்றி பேசியிருக்காங்க. முக்கியமாக இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் வரும். அப்போ கண்டிப்பாக பாடலாசிரியர் வே. மதன்குமார் என்ற என்ன உங்களுக்கு ஞாபகம் வரும். அந்த பெயின் சாங்கு நான் எழுதியிருக்கேன். ரொம்ப நன்றி. திரு மதிப்பிற்குரிய பரிமளவாசன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். நெல்லை பாய்ஸ் திரை இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் ஆரியூர் அண்ணன் திருமா அவர்களே, மற்றும் இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர், அவரை பீனிக்ஸ் பறவை என்று கூட சொல்லலாம், வி. ராஜா அவர்களே, படத்தினுடைய இயக்குனர் அருமை தம்பி கமல்ஜி அவர்களே, படத்தினுடைய கதை நாயகன் அன்பிற்குரிய தம்பி அறிவலன் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் அருவா சண்டை என்ற ஒரு படம் இருக்கும். அதை நம்முடைய ராஜா அவர்கள் அதை வெளியிடுவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டார் என்பதை பக்கத்திலே இருந்து பார்த்தவன். முடியாது, இனிமே படம் பெட்டிக்குள் தான் போயிடும் என்று இருந்த நேரத்தில் பீனிக்ஸ் பறவை போல எழுந்து அந்த படத்தை வெளியீடு செய்தார். இது அவருடைய இரண்டாவது படைப்பு. மூன்றாவது படைப்பு ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது. இவர் மிக சிறந்த முறையில் இந்த சினிமா உலகத்துக்கு கிடைத்த அரிய பொக்கிஷம் என்று சொல்லலாம். நல்ல அறிவாளி, தீவிர உழைப்பாளி, எந்த கருத்துகளையும் எந்த இடத்திலும் துணிவாக பேசக்கூடியவர். அப்படிப்பட்ட துணிச்சல் மிகுந்த ராஜா மாதிரியான தயாரிப்பாளர்கள் இந்த சினிமா திரைப்பட உலகத்திற்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த படமும் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் என்று சொல்லி, கல்லெடுக்க நினைத்தால் மூக்கடைப்பார், மற்போரால் அல்ல தன்னுடைய சொற்போரால் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவர்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி நிறைவாக காளிகாம்பாள் பிக்சர்ஸ் இதற்குரிய அண்ணன் மாணிக்கம் அவர்கள் பேசுவார்கள். நெல்லை பயஸ் ஆடியோ லைன்ஸுக்கு பல வேலைகள் இருந்தாலும் இந்த அன்புக்காக அண்ணன் திருமா அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து மிக சிறப்பு செய்து கொண்டிருக்கும் அண்ணன் திருமா அவர்களுக்கும், இந்த படத்தின் தயாரிப்பாளர் ராஜா அவர்களுக்கும், டைரக்டர் கமல்ஜி அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் அன்பான இனி வணக்கங்கள். இப்போ முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து அண்ணன் திருமா அண்ணன் சொன்னார். அது வந்து இந்த தயாரிப்பாளர்கள் வந்து படங்கள் மூலமாக வந்து படத்தினுடைய பல கருத்துக்கள் வந்து மக்களுக்கு வந்து இது நல்ல ஒரு கருத்துக்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்ப வலியுறுத்தினார். அது மிகுந்த என்னை வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிச்சது. மேலும் வந்து நான் சரியான முறையில் பேச தெரியாததுனால நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன். மேடையில் எவ்வளவும் பேசி பழக்கம் இல்லாததுனால சரியாக பேச முடியல. ரொம்ப இந்த சிறப்புக்குரிய அண்ணன் வந்து திருமாவளவன் அவ்வளோ தெளிவாக ரொம்ப பொறுமையாக இந்த பேச்சுக்காக இந்த நெல்லை பஸ் வந்து ரொம்ப சிறப்பாக ஓடுன்றது வந்து ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறேன். ஏன்னா வந்து அவ்வளோ அருமையாக அவ்வளோ கோர்வையாக வந்து மதிப்புக்கு அண்ணன் பேசினது மிக மகிழ்ச்சி. இந்த படம் வந்து வெற்றியடைய வாழ்த்துக்கள். படக்குழுவினர் அனைவரும் ஐயா திருமலன்